கமல் என்றாள் ஸ்வப்னா. நோ ரஜினி என்று சாதித்தாள் நித்யா. ஐ ஆம் ஷியூர் அபவுட் இட். உன் தலை. நீ சொல்றது. நான் சிகப்பு மனிதன். இது சிகப்பு ரோஜாக்கள் இல்லேடி. நான் பார்த்தேனே சிகப்பு ரோஜா. அதில ரஜினி தான். பந்தயம் கட்டறியா. ஸ்வப்னா சிரித்தாள். 100 பக்ஸ். உனக்கு தைரியம். நான் தமிழ் படமே பார்க்கிறதில்லேன்னு. ஏமாற்ற பார்க்கிறே. நான் மட்டும் பார்க்கிறேனாக்கும். நான் பார்த்த கடைசி படமே டி. வி. இல் கண்ணாமூச்சி குழந்தைங்க படம். சிவாஜி நடிச்சது. சிரித்து விட்டார்கள். 2 பேருமே அதிகம் சினிமா பார்க்காத ஜாதி. 2 பேருமாக காலேஜ் படிப்பை முடித்ததும் பார்த்தது ஜாஸ். சரி விடு. எழுந்திரு. டென்னிஸ் ஆடலாம். வேணாம்டி. டயர்டா இருக்கு என்ற ஸ்வப்னாவை பார்த்து கண் அடித்தாள் நித்யா. ஏண்டி. நைட் ஷோவா என்றவளின் கேலி புரியாமல. இல்லே இன்னைக்குதான் நைட் ஷோ டிக்கெட் வாங்கியிருக்கிறார் என்றவள் அவளது கிளுகிளி சிரிப்பை உணர்ந்ததும். சி என்று அடிக்கவர நழுவி ஓடினாள். சரி சரி சண்டைக்கு வராதே நீயாக சொல்லிடு. எதை. ராத்திரி தூங்காத காரணத்தை. என் ஹஸ்பண்ட் இல்லே என்று ஆரம்பித்ததும். சுவாரஸ்யமாக கேட்க ஆரம்பித்து. ராத்திரி கிராமத்துக்கு போயிட்டாரா. தனியா போரடிச்சுது. தூக்கமே வரலே. துவண்டு போனாள் நித்யா. அடிப்போடி. எனக்கு சுவாரஸ்யமே போச்சு. எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. ஸ்வப்னா சிரித்தாள். கிண்டலா பண்றே. வரும் எனக்கும் காலம் வரும். அப்ப உன்னை வார்றேன் பாரு. கல்யாணம்தானே என் பாலிசிதான் உனக்கு தெரியுமேடி. நோ மேரேஜ் நஷ்டம் உனக்குத்தான். நாட்டுக்கு. நீ வேற வதவதன்னு பெத்து தள்ளி ஜனத்தொகையை பெருக்காததினால். நீ மட்டும் என்றவள் சந்தேகமாக இவள் வயிட்டை பார்க்கவே. உதைபடப் போரே நீ. கல்யாணமாகி முழுசா 6 மாசம் ஆகல்லே. அதுக்குள்ளேயா. விஷயம் தெரிஞ்சவராயிருந்தா இந்நேரம் 5 மாசமாயிருக்கணுமே. சி. ஆமாம். சினிமாவில எல்லாம் பார்க்கலே. எவனாவது ரேப் பண்ணிட்டு போயிடுவான். அடுத்த ஷாட்லேயே வயிட்டை சுமந்துகிட்டு. யாரோ அப்பன் யாரோ நு அலையறாங்களே. அதெல்லாம் லாஜிக் இல்லாதவங்க சொல்றது. நிஜ வாழ்க்கையில நடக்காது. ஏண்டி ரேப்பிங்னா என்ன அவ்வளவு சுலபமான விஷயமா. அப்ப இருக்கிற பயத்தில இருக்கிற கருவும் கலைஞ்சு போயிடும். இவங்க என்னமோ மிக சாதாரணமாக கரு உண்டாகுதுங்கறாங்க. அதெல்லாம் இதமா பழகி மனமொத்து போய் அனுபவிச்சா உண்டாகிற சங்கதிகள். உண்டாகிற சங்கதிதான். உனக்கேன் இன்னும் வரலே இதமா பழகல்லையா. மனமொத்து போகல்லையா. சிரித்து விட்டார்கள். ஸ்வப்னா கிளம்பினாள். வரேன். என்ன அவ்வளவு சீக்கிரம். விசிட்டர்ஸ் நேரமெல்லாம் ஆண் கெஸ்டுகளுக்கு மட்டும்தான். லேட்டீஸுங்களுக்கில்லே. நான் வெறும் லேடி இல்லே. ஒய்ஃப். வெறும் பெண்ணாக இருந்திருந்தா இன்னும் 1 மணி நேரம் இருந்திருப்பேன். மனைவியாயிட்டேன். அவர் வருகிறப்ப வீட்டிலே இருந்தாகணும். இல்லேன்னா எனக்குதான் நஷ்டம். என்ன நஷ்டம். கதவை திறந்ததும். போச் சுன்னு ஒன்று கொடுப்பாரே அது. எங்கே கொடுப்பார். கண்ணம்மா. உதடா என்று அவள் கேட்க கேட்க. ஓடியே போய் மாருதியில் ஏறிக்கொண்டாள் ஸ்வப்னா. கார் அண்ணாசாலையை தொடும்போது நினைத்து கொண்டாள். எங்கே முத்தம் தருவார். நினைக்க நினைக்க வெட்கம் வரவே உதட்டுக்குள் சிரித்து கொண்டாள். தவணை முறை முத்தம். முதல் நாள் நெற்றி. 2வது நாள் கன்னம். 3வது நாள் உதடு. 4வது நாள் கழுத்து. அதாவது நேற்று கழுத்து. இன்றைக்கு கழுத்துக்கு கீழே அரையடியில். ஓ நோ என்றாள் உற்சாக முனகலாக. நான் மாட்டேம்பா. காலையிலேயே சொல்லி விட்டுத்தான் போனார். சாயங்காலம் தயார் நிலையில் இரு. சோழி போடாதே மனதுக்குள் வெட்கப்பட்டாள். நான் மாட்டேம்பா. ஆனால் வீட்டுக்கு வந்ததும் முதல் வேலையாக சோழியை கழற்றி எரிந்து புடவை தலைப்பால் போர்த்தி மறைத்தாள் வெற்று மார்பை. கணவனுக்காக காத்து நின்றாள். அழைப்பு மணி ஒலித்ததும். தயார் நிலையிலிருக்கேன் டார்லிங் என்று கதவை திறந்தவள் அவசரமாக மார்பை பொத்தினாள். வாசலில் நின்று வெறித்து பார்த்த அந்த ஆள் முற்றிலும் அந்நியமாகத் தெரிந்தான். மவுனமாக வெறித்தான். யார் நீங்க. கமா கமா கேட்கிறேனில்லே யார் நீ. ஏராளமான மூச்சுகளோடு பார்க்கும் அவன் பார்வை போகுமிடத்தை கண்டதும் மேலும் மாராப்பை இழுத்து கொண்டாள். வெளியே போடா முண்டம். உள்ளே வராதே என்று அவள் சொல்லும்போதே சரேலென்று பாய்ந்து விட்டான். அவன் பிடித்து இழுக்கும் சேலை தலைப்புக்காக போராடும் முன் முழு புடவையும் உருவி கொண்டுவிட. வெறும் பாவாடையுடன் அச்சமாக 2 கைகளாலும் மார்பை பொத்திக் கொண்டு கத்த முயன்றவளின் தலையில் இடியாக இறங்கியது அவனது வலது ஓரங்கை. பொறி கலங்கினார் போல கண்களில் பூச்சி பறக்க. அவன் முரட்டுத்தனமாக அவளைத் தள்ளி மேலே சரிந்து விழுந்து புரளவே. இருட்டு மெல்ல மெல்ல கண்ணில் வந்து தேங்க. மயங்கி போனாள் முழுவதுமாக. கண் விழித்து எழும்போது கரை பட்டிருந்தாள். ஆடையற்ற நிலையில் நட்ட நடுகாலில். மெல்ல எழுந்தாள்.
அவசரப்பட முடியாமல். வலி வலி வலி. பாவாடையினுள்ளே நுழைந்து புடவையை கெந்தி எடுக்கும் போது. கட்ட முயலும் முன். சட்டென்று கதவை திறந்து வந்து நின்று பார்த்தவன் நின்று விட்டான். ரத்தின வேலு கணவன். மேலும் அதிர்ச்சி வர கண் மயங்கி சரிந்து துவண்டு மல்லாந்த நிலையில் விழுந்து. முழுவதுமாக மயங்கிப் போனாள் இரண்டாவது தடவையாக. மறுபடியும் கண் திறந்த போது. கட்டிலுக்கு மாறியிருந்தாள். முகத்தில் தண்ணீர் தெளித்த கணவன் குடிக்க கொடுத்த தண்ணீரை குடிக்க. உலர்ந்து போன தொண்டை நனைந்ததும் அற்புத சுகமாக இருந்தது. கதறி அழத் துவங்கியதும். வாயை பொத்தினான். நோ டியர். நான் உன்னை தப்பாக நினைக்கல்லே நான் பாவிங்க. ஓ நோ. டயலாக் எல்லாம் பேசாதே. யார் அவன். எனக்கு தெரியாதுங்க. சத்தியமாய். வாயை பொத்தினான். மறுபடியும் பெரிய பேச்சு பேசாதே. தெரிஞ்சவனை நீ கூப்பிட்டு வந்திருந்தால்தான் தப்பு. இப்ப நடந்தது உனக்கே தெரியாமல் ஏற்பட்ட விபத்து. அழாதே. தலையை வருடினான். எத்தனையோ விபத்திலே நாம கையை இழக்கறோம் காலை இழக்கறோம். அதே மாதிரி இப்ப நீ இந்த விபத்திலே கற்பு இழந்தே. மற. எல்லாத்தையும் மற. குழம்பாதே. கணவன் மேல் பெருமை வந்தது அவளுக்கு முதல் தடவையாக. எனக்கு தெரியாதுங்க. அவனை எனக்கு தெரியாது. டாம் யூ. கத்திவிட்டான். நானே கேட்காத கேள்விக்கு நீயாக பதில் சொல்லாதே. நானே பெரிதுபடுத்தாத விஷயத்தை நீ ஏன் வளர்க்கிறே. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. கண்ணீருடன் பார்த்தாள். உனக்கு தெரியுமா. தன்னம்பிக்கை இல்லாதவன் தான் மனைவியை நம்ப மாட்டான். எனக்கு நிறையவே தன்னம்பிக்கை இருக்கு. மற. எல்லாத்தையுமே மற. மறந்துதான் போனாள். போன வாரம் காலையில் எழுந்ததும். கிறுகிறுத்து போனதும். புளிப்பு மோர் வாசனைக்கு குமட்டி எடுத்ததை பார்த்த போதும்தான் பயம் வந்தது. முதல் தடவையாக. டாக்டரிடம் போகும் முன் கணக்கு போட்டு பார்த்தாள். கடைசியாக இப்போது. 50 நாளுக்கும் மேலாகி விட்டிருக்கிறது. அதெப்படி இத்தனை நாளும் கவனிக்காமல் போனோம். டாக்டர் உறுதி செய்தார். வாழ்த்துகள். உங்கள் கணவரை அப்பாவாக்கி பெருமை தந்திருக்கிறீர்கள். நன்றி சொல்லிவிட்டு வெளியே வரும்போது நினைத்து பார்த்தாள். நான் தாயாகப் போகிறேன். சரி. ஆனால் அப்பாவாகப் போகிறது அவர்தானா. குழம்பினாள். விஷயம் கேட்டதும் ரத்தினவேலுக்கு குஷி பீத்து தள்ளியது. போன் அருகிலேயே உட்கார்ந்து ஒவ்வொருவராக அழைத்து. பிரமோஷன் கிடைச்சிருக்கு. கில் எல்டிஐடி. இல்லே அப்பா ஆகிட்டேன். அவன் உற்சாகத்தை பார்த்து பார்த்து குழப்பம் தீர்ந்தது அவளுக்கு. இரு முக்கியமா மாதங்கனுக்கு சொல்லவே இல்லையே. சாப்பாட்டு மேஜையிலிருந்து எழ முயன்றவனை அழுத்தி அமர்த்தினாள். அதான் லெட்டர்ஸ் பார்க்க போக போறீங்களே. அப்ப சொன்னாலே போரும். இப்ப சாப்பிடுங்க. கொஞ்சம் கீரை வெக்கட்டா. முதல்லே அவனுக்குத்தானே சொல்லியிருக்கணும். அதெப்படி மறந்து போனேன். கொஞ்சினான். ஒரே ஒரு போன் பண்ணிக்கிறேன் டியர். சாப்பிட்டதுக்கு அப்புறம். இல்லே நான் சொல்லவா. சொல்லேன். நம்பரை சொல்லுங்க. சொன்னான். முயன்றதும் கிடைத்தது. ஹலோ மிஸ்டர் மாதங்கன். நான் தான் மிஸ்ஸஸ் ரத்தினவேலு பேசறேன். என்னம்மா. அவன் ஏன் இன்னைக்கு வரலே. தபால்களை பிரிக்க வேண்டாமா. தபால்களா. ஆமாம். எங்க 2 பேருக்குமாக சில தபால்கள் இந்த விலாசத்துக்கு வரும். அதை 2 பேருமாகத்தான் பிரிச்சு பார்ப்போம். ஓ இருங்க. கேட்டு சொல்றேன் என்பதற்குள். அவனே எழுந்து வந்து போனை பிடுங்கினான். ஹேய் மாதங்கா. என்னப்பா இது. ஏன் வர மாட்டேங்கரே. முக்கியமான தபால் ஏதாவது இருக்கா. ஏதோ பார்சல். அப்புறம் சில லெட்டர்ஸ் பியூர்லி பர்சனல்னு பேர் போட்டு வந்திருக்கு. இன்னிக்கு ஈவ்னிங் ஷோ சினிமா டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். வரவா. தலையெழுத்தா உன்கூட சினிமாவுக்கு போக. அதுக்கெல்லாம் மாமி வந்தாச்சி. செல்லமாக குத்தினாள். ஸ்வப்னா. அடிக்கிறாள்டா. சரி சரி. படம் முடிஞ்சப்புறம் வீட்டில விட்டுட்டு வந்துடு. அப்புறமாகவே பிரிப்போம். அதுக்குள்ளே நான் டாக்டர்கிட்டே போயிட்டு வந்துடறேன். என்னடா உடம்புக்கு. நத்திங். லேசா மயக்கம். ஒரு வேளை சுகர் எகிரியிருக்கோ என்னமோ. சரி போயிட்டு நான் 10 மணிக்கு வரேன். டேய் விஷயம் தெரியுமா. நான் அப்பாவாக போறேன். சு. கில்ராடா. கங்கிராச்சுலேஷன்ஸ். உனக்கு மட்டுமில்லே. அங்கேயும் சொல்லிடு. ஓ கே. தாங்கியூ. அரவுண்ட் அபவுட் தென் வரேன். ஓ கே. போனை வைத்து அவளை கொஞ்சினான். 2. தியேட்டரில் அமர்ந்திருந்தபோது ஸ்வப்னா கேட்டாள். ஆமா. அதென்ன உங்க லெட்டர்ஸ் எல்லாம் அவங்க வீட்டுக்கு போகுது. நீங்களும் ஓடறீங்க. சிரித்தான். அதுவா டியர். அது 20 வருஷ பழக்கம். நான் சொந்த வீடில்லாத ஆள். வருஷத்துக்கு 2 தடவை வாடகை வீட்டை மாற்றுவேன். அவன் வீடு சொந்த வீடு. அதனால் எனக்கு வருகிற பிசினஸ் அந்தரங்க கடிதங்களை எல்லாம் அவன் வீட்டுக்கே வரவழைச்சு 2 பேரும் ஒரே சமயத்தில பிரிச்சு படிப்போம். என் பிரச்சனைகளை அவன் தீர்ப்பான். அவன் பிரச்சனைகளை நான் தீர்த்து வைப்பேன். அவர் ஏன் கல்யாணம் செய்துக்கல்லே.
செய்து வைக்க ஆள் கிடையாது. என்னை மாதிரி காதலிச்சு கட்டிக்க சாமர்த்தியம் போராது அதான். ஏன் ஏதாவது ஏமாந்த பெண்ணிருந்தா சொல்லேன். கட்டி வைச்சிடுவோம். என் சிநேகிதி நித்யாகிட்டே பேசி பார்க்கவா. வேண்டாம். ஏங்க. ஏன் அப்படி சொல்றீங்க. அவன் அதிக நாள் உயிரோட இருக்க மாட்டாம்மா. ஏன் அப்படி. உடம்பு பூரா வியாதி. ஹார்ட் பேஷண்ட் வேற. உன் சிநேகிதிக்கு மனசறிஞ்சு துரோகம் பண்ணக்கூடாது. ஒன்னு செய்யேன். என்ன அது. இரண்டாந்தாரமா வாழ்க்கைப்படறாளா கேளேன். யாருக்கு. எனக்குத்தான். உண்டாயிட்டே. இன்னும் ஒரு வருஷத்துக்கு நினைச்ச நேரத்தில் பயன்படமாட்டே. என்றவன். தொடையில் அவள் நறுக்கென்று கிள்ளும்போது. இவன் கத்த முயலும் போது அவள் இவன் வாயை பொத்தும் போதுதான். விளக்குகள் மங்கி மறைய திரை மெல்ல தூக்கப்பட அவசரமான ஸ்லைடு ஒன்று. வணக்கம் என்று சேவித்தது. கிசுகிசுப்பாக கேட்டான். இந்தியாவிலேயே முதல் வரிசை சினிமா ஹீரோ யார் தெரியுமா. அமிதாப். நோ. நம்ம ஊர் ரஜினிகாந்த். இல்லே. எல்லா தியேட்டர்லேயும் முதலில் வருகிற ஹீரோ அதோ. என்று இவன் கையை நீட்ட. இந்திய செய்தி படத்தில் பிரதமர் சிரிப்புடன் பேசினார். சிரித்தாள். படம் ஓடிக்கொண்டிருந்தது. கிசுகிசுப்பாக சொன்னான். காட்டு பொன்னான ஹீரோயின் கடைசியில செத்து போயிடுவா. சி. காதலனோட பட்டணம் வந்து கல்யாணம் செய்துக்குவா. இதென்ன தமிழ் படமா. சந்தோஷ முடிவுதான் வேணும்னு. ஆங்கில படக்காரங்க மென்டாலிடி எனக்கு தெரியும். அவளை கொன்னால்தான் அவங்களுக்கு திருப்தி வரும். இல்லே. பந்தயம் ஒரு பட்டை சாக்கலட். பின்னாலிருந்து யாரோ உஷ் என்று சொல்லவே அடங்கினார்கள். திரும்பி பார்த்து ஒரு முறைப்பு முறைத்து விட்டு படத்தை பார்க்க ஆரம்பித்தார்கள். படம் முடிந்ததும் கார் ஏறி வீடு வந்ததும் அவளை இறக்கி விட்டு சொன்னான். தயார் நிலையில் இரு. வந்துடரேன். வாட் என்று அவள் அதிர. சீச்சி. சப்பாத்தி தயார் நிலையில வைன்னு சொன்னேன். தொட்டுக்க பாம்பே சட்னி செய்து வை. அவள் சிரித்தவாறு உள்ளே போக. காரை நகர்த்தினான். பை பை. சீக்கிரமா வந்துடுங்க. ஷ்யூர் என்று வண்டியை சீரவிட்டான். இவள் உள்ளே போகும்போதே டெலிபோன் ஒலித்தது. எடுத்ததும் ஹலோ என்றாள் நித்யா. படம் எப்படியிருந்தது. என்ன சொல்லுது. அந்த ஊர்லேயும் ஒரு விட்டலாச்சாரியா இருக்கார்னது. சிரித்தாள். ஏய். போன் எடுக்க ஏன் இவ்வளவு நேரம். விடமாட்டேன்னு சொல்லிட்டாரா. சி. அவர்தான் என்னை இறக்கி விட்டுட்டு வாசலோட போயிட்டாரே. ஐயோ பாவம். ஏய். தெரியுமா. உனக்கொரு மாப்பிள்ளை பார்த்திருக்கேனே. சரி பாட்டி. போன்லேயே கழுத்தை நீட்டவா. தாலிக்கு. ஆசையை பாரு. அவனெல்லாம் வேண்டாம். ஏன் தெரியுமா. ஏன். எனக்கு சக்களத்தி வேண்டாம். யூ மீன் உன் புருஷனா. சிரித்தாள். அவரையா எனக்கு பார்த்திருக்கே. ஹவ் லக்கி ஐயாம். தாலி கட்டிக்க எப்ப வரட்டும். காலையிலே 5 மணிக்கு வரவா. உதைபடுவே. நீயாக கட்டி வைக்கல்லேன்னா என்ன. நானே டாவடிச்சு கைக்குள்ளே போட்டுக்கறேன். சிரித்தார்கள். சட்டென்று சொன்னாள் ஸ்வப்னா. ஐயாம் இன் ஃபாமிலி வே. ரத்னவேலு உள்ளே போகும்போது பிராந்தி புட்டியை கிளாஸில் சரித்து கொண்டிருந்தான் மாதங்கன். ஏய். என்ன பண்றே என்ற இவன் கேள்விக்கு அவன் எலிப்பே ஏற்கனவே 2 பெக் உள்ளே போயிருக்கிறது என்றது. மாதங்கா. டாக்டர் தான் எத்தனை தடவை எச்சரிக்கை செய்திருக்கார். லிக்கர் உன் உடம்பை பொறுத்தவரை விஷம்னு. ஐயாம் சாரி. இது போட்டால்தான் உடம்பு வேதனை கொஞ்சம் குறையுது. என்று கிளாஸை உயர்த்தினான். சியர்ஸ் டு யூ. கிளாஸை பிடுங்கி வைத்தான். வாழ பிடிக்கல்லேன்னா செத்துப்போ. வேணாங்களே. ஆனா என் கண் முன்னால தற்கொலை செய்துக்காதே. அதை நான் அனுமதிக்க முடியாது. வா. கடிதங்களை பார்க்கலாம். இழுத்து போய் மேஜை அருகே உட்கார வைத்தான். மேஜை மீதிருந்த 7-8 கவர்களில் முதலாவதை பிரித்து சிரித்தான் ரத்னவேலு. நல்ல சகுனம். ஜி got. முதல் கடிதமே ஏதோ கோயில் சம்ரோஷணத்துக்கு டொனேஷன் கேட்டு வந்திருக்கு. 1000 ரூபாய் என் கணக்கில் போடு. பைத்தியமா உனக்கு. சிரித்தான் மாதங்கன். ஒட்டா. உறவா. குடும்பமா. பிள்ளை குட்டியா. யாருமில்லே. அப்புறம் எதுக்கு இத்தனை பணமும். கடைசியில கவர்மெண்ட் தான் அனாமத்து பணம்னு எடுத்துக்கும். அதைவிட கொஞ்சம் பயனுள்ளதாகத்தான் இருக்கட்டுமே. செக்கில் கையெழுத்து போட்டு நீட்டினான். நீயே ஃபில்லப் பண்ணிக்க. நீ ஒழுங்கா இருந்தா உனக்கு ஒண்ணும் ஆகாது. சரி. இந்தா 2வது லெட்டர் உனக்கு. படியேன். பார்மா மெடிக்கல்ஸ் கம்பெனி அனுப்பியிருக்கு. நீ கேட்ட மருந்தை இங்கே வாங்க முடியாதாம். சிங்கப்பூர்லேருந்துதான் வரவழைக்கணுமாம். எந்த நகரமானாலும் பரவாயில்லே. ஆள் அனுப்பி வரவழைக்கச் சொல்லு. செலவு பூராவும் நானே எடுத்துக்கறேன். கொள்ளையடிக்கப் போறான் உன்னை. GOLIT. இப்படியா வாரி இறைக்கிறது. பணத்துக்கு மதிப்பே இல்லாம போச்சு உனக்கு. என்னை மாதிரி பாடுபட்டு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தால்தான் தெரியும். உன் பாட்டனார் வழி சொத்து. அள்ளி விடரே. இப்ப மட்டும் என்னத்தை கிழிச்சே.
இருக்கிற வீடு கூட உன் மாமனார் கொடுத்தது. பெண்ணோட சேர்ந்து வீட்டையும் அனுபவிக்கிறே. பணம்னதும் ஞாபகம் வருது. இரு என்று அறைக்குள்ளே போன மாதங்கன் திரும்பும்போது சின்னதாக ஒரு சூட்கேஸ் வைத்திருந்தான். இந்தா பிடி. என்னடா இது? உன் வீட்டிலே கொண்டு போய் வச்சுக்க. எதுக்கு? என்னோட கருப்பு பணம். திறந்தான். கற்றை கற்றையாக 100 ரூபாய்கள். வாவ், ஏதுடா இவ்வளவு பணம்? 10 லட்சம் ரூபாய் சிறுக சிறுக சேர்ந்து போச்சு. நாளுக்கு நாள் கருப்பு பண ரெய்டு அதிகம் நடக்குது. இங்கே இருக்க வேண்டாம், உன் வீட்டிலே இருக்கட்டும். நம்பி கொடுக்கிறியே, இதை நானே அமுக்கிட்டா என்ன ஆகும்? ஒண்ணும் ஆகாது. எனக்கு பதிலா நீ மாட்டிப்பே ரெய்டுலே. நானாவது பழசு எங்க தாத்தா சேர்த்ததுன்னு 1000 சாக்கு சொல்ல முடியும். நீ மாட்டினா அவ்வளவுதான். இல்லாத கம்பிகளை காற்றில் எண்ணினான். சிரித்தவர்கள் கண்ணில் பட்டது அந்த பார்சல். என்னடா அது? பிரித்தார்கள். அரையடி நீளத்துக்கு டப்பா ஒன்றின் மேல் கடிதம் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. பிரித்தார்கள். பிரபல சாக்லெட் கம்பெனி நிறுவனம் என்றது லெட்டர் விவரம். எங்கள் புதிய மில்க் கோகோ சாக்லெட் தயாரிப்பை உங்கள் பார்வைக்கு அனுப்பியிருக்கிறோம். தாங்கள் தின்று பார்த்து உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தங்களது துல்லியமான கணிப்பு எங்கள் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் என்றே நம்புகிறோம். இப்படிக்கு கோணலான புரியாத கையெழுத்து. எம். டி. பின் குறிப்பு. தங்களைப் போல பிரபலமானவர்களுக்கு இதே மாதிரி சாம்பிள்கள் அனுப்பப்பட்டுள்ளன. அபிப்பிராயங்களை சேகரித்த பின்னர் இதை இம்ப்ரூவ் செய்து மார்க்கெட் பண்ணப் போகிறதினால் விரைவிலேயே தங்கள் மேலான அபிப்பிராயத்தை எழுதியனுப்ப கோருகிறோம். மாதங்கன் சிரித்தான். விளையாடறாங்களா? நானாவது சாக்லெட் தின்கிறதாவது? ஏற்கனவே சுகர் எக்கச்சக்கம். காப்பி கூட கசக்க கசக்க குடிக்கிறேன். இது வேறியா? கொண்டு தூக்கி குப்பையில் போடு. டோன் பி சில்லி. உன்னையும் மதிச்சு அபிப்பிராயம் கேட்டு இருக்காங்க. அலட்சியப்படுத்தாதே. இந்தா சாப்பிடு. தள்ளி விட்டான். நேற்று டெஸ்டிலே 3+ இருந்தது. இன்றைக்கு சாப்பிட்டால் வேற வினையே வேணாம். ஒன்று செய்யேன். கமா, எனக்கு பதிலா நீயே டெஸ்ட் பார்த்து சொல்லு. நான் அதையே என் அபிப்பிராயமா நினைச்சுக்கிறேன். நானா? சி, எனக்கு சாக்லெட்னாலே அலர்ஜி. பிடிக்காது. ஏண்டா? ஏன் அப்படி? சின்ன வயசிலே ஆசையா தின்னுவேனாம். அதனால அப்பாவோ அம்மாவோ சாக்லெட் தின்னா எதிர்வீட்டு வடக்கத்தி மாமா மாதிரி தொந்தி வரும்னு பயமுறுத்தி இருக்காங்க. அந்த பயம் நெஞ்சிலேயே தங்கிடுச்சு. அட, என்ன ஆச்சரியப்படரே. மறந்துட்டேன். சாயங்காலம் சினிமாவில எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் சின்ன பந்தயம். அடப்பாவி, தியேட்டர்லேயா? அதில்லே. ஹீரோயின் கடைசியில செத்துடுவான்னு சொன்னேன். கிடையாது, உயிரோடதானிருப்பாள்னு பந்தயம் கட்டினா. என்ன பந்தயம்? ஒரு பட்டை காட்பரிஸ் சாக்லெட். நல்ல வேளை, செலவு மிச்சம். இதையே கொடுத்து தின்னச் சொல்லிடறேன். அபிப்பிராயம் கேட்டுச் சொல்றேன். ஓ கே. ஓ கே. முதல்லே அந்த பெட்டியை மூடு. டெம்ப்டிங்காயிருக்கு. சிரித்து கொண்டே டப்பாவை மூடினான். உன் ஒய்ஃபுக்கு சாக்லெட்னா பிடிக்குமா? உயிரு. சிரித்தான். டப்பா சாக்லெட் தாரேன், பதிலுக்கு உன் உயிரை தர்றியான்னு கேட்டா சாக்லெட் தின்னதுக்கப்புறம் உயிரை எடுத்துக்கன்னு சொல்லுவா. அந்த அளவு பைத்தியம். அப்ப எடுத்துப்போ. அவதான் சரியான ஜட்ஜா இருப்பா. நான் வரட்டா? மீதி லெட்டர்ஸ் கடன் கேட்டு எழுதி இருக்காங்க. ஜஸ்ட் இக்னோர் இட். கிளம்பினான். வாசல் வரை போனவன் கேட்டான், ஆர் யூ ஷியூர்? ஒன்று கூட வேண்டாமா? தின்றுதான் பாரேன் என்றவன் அவன் முறைக்கவே. சரி சரி, வேண்டாம் விடு. அதுக்கேன் இந்த முறைப்பு முறைக்கிறே. வெளியேறப் போனான் ரத்தினவேலு. நாளைக்கு எங்க ஆபீஸ் பக்கம் வாயேன். வரேன். எனக்கும் ஒரு விஷயம் பேசணும். சாக்லெட்டா? இல்லே, இன்னொரு கம்பெனி விஷயம். நல்ல விலைக்கு வருது. தள்ளி விடலாமான்னு பார்க்கறேன். என்ன விஷயம்? எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணறதிலேயே இருக்கே. என்ன விஷயம்? என்னமோ தெரியல்லே, எனக்குள்ளே ஒரு மரணபயம் வந்துருச்சு. எந்த நிமிஷமும் முடிவை சந்திக்க தயாராயிருக்க பார்க்கிறேன். ஏண்டா அப்படி சொல்றே? அப்படி என்ன திடீர்னு போக? உனக்கென்ன கேன்சரா? எயிட்ஸா? என்னமோ மனசுல தோணுது. சொல்லிட்டேன். நீ போய் வா. ஏன்? எதுக்கு துரத்தரே? பாட்டிலை திறக்க போறியா? இல்லே, படுத்து தூங்கப் போறேன். இரு, இதை மறந்துட்டு போறியே. கருப்பு பெட்டியையும் சாக்லெட் டப்பாவையும் எடுத்து நீட்டினான். வாங்கிக் கொண்டு வெளியேறி போனான் ரத்தினவேலு. வீட்டுக்குள் போனபோது ஸ்வப்னா மாடியிலிருந்து குரல் கொடுத்தாள். மேலே இருக்கேன். இரு வரேன் என்றவன் கீழே ஆபீஸ் ரூமுக்கு போய் பீரோவை திறந்து பணப்பெட்டியை வைத்து பூட்டினான். 10 லட்சம். வாவ், பெரிய அமவுன். பாதுகாப்பா வச்சிரு. இரும்பு பெட்டிக்கு முத்தமிட்டு திரும்பினான். மேஜை மீது வைத்த சின்ன சாக்லெட் பெட்டியை எடுக்க முயன்றவன் அதை மேஜை மீதே வைத்து விட்டு வெளியேறினான்.
சமையல்காரம்மாள் நின்ற நிலையில் கொட்டாவி விட்டுக்கொண்டு இருந்தாள். சாப்பிட வர்றீங்களா? இல்லே, சாப்பிட்டுட்டேன். ஸ்வப்னா சாப்பிட்டாளா? ஆச்சு. சமையல்காரம்மா: ஐயா, தினம் ராத்திரி 4 பாதாம் பருப்பை ஒரு கிளாஸ் தண்ணியில ஊறப் போட்டு வையுங்க. காலையில எழுந்ததும் அம்மாவை வெறும் வயத்தில சாப்பிட கொடுங்க. உடம்புக்கு பலம் வருமாம். இந்த மாதிரி நேரத்திலே: ஐயா, நான் 4 புள்ள பெத்தவ. கர்ப்பிணி பெண்ணை கவனிச்சுக்க எனக்கு தெரியும். இன்னைக்கு கூட பால்ல குங்குமப்பூ போட்டு காய்ச்சி கொடுத்தேன். புள்ள சும்மா செக்க செவேல்னு பொறக்கும். வெரிகுட். கவனமா பார்த்துக்குங்க. அவ பாட்டுக்கு அதை நகர்த்தறேன் இதை தூக்கறேன்னு கிளம்பிட போறா. அப்படி ஏதாவது செய்தா நான் வந்ததும் சொல்லணும் தெரியுதா? கொஞ்ச நாளைக்கு என்னை எஜமானாக நினைக்காம மருமகனா நினைச்சு மாப்பிள்ளைன்னு கூப்பிடுங்க. ஏங்க, அப்பதான் உங்க மகள் மாதிரி அவள் மேலே உங்களுக்கு பாசம் வரும். நெகிழ்ந்து போனாள் அம்மாள். கண் கலங்க திரும்பினாள். ஆகட்டும். முதல் பிரசவம் கஷ்டமாயிருக்குமாமே. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீங்க தைரியமாயிருங்க. போங்க. மேலே அம்மா காத்திருப்பாங்க. மாடி ஏறி அறைக்குள் போனபோது அவள் தூங்கி விட்டிருந்தாள். 3 குட் மார்னிங் டியர் என்ற குரலோடு ஸ்வப்னா இறங்கி வரும்போது அவசரமாக காலை உணவை முடித்து கொண்டிருந்தான் ரத்தினவேல். வா வா, என்ன இன்னைக்கு இவ்வளவு லேட்டா எழுந்தே? என்னமோ தெரியலே, கிறுகிறுன்னு வருது என்றவள். பதறிப் போய் அவன் எழுந்ததும் சிரித்தாள். டோன்ட் worry, இதெல்லாம் சகஜம். வாங்க, டாக்டரை கூப்பிடவா? நத்திங் அட்டு worryன்னு சொன்னேனில்லே. உட்கார்ந்து சாப்பிடுங்க. குளித்து முடித்து இறங்கி வந்திருந்தாள். ஈரமான தலைமயிர்கள் கன்னத்தில் ஒட்டியிருந்தன. நீயும் உட்கார்ந்து சாப்பிடு. தாயம்மா, முட்டை பால் கொண்டு வாங்க. அய, பச்சை முட்டை வேண்டாங்க. குமட்டுது. உடம்புக்கு நல்லதாச்சே. வேண்டாம் எஜமான். பச்சை முட்டை ஜீரணமாகிறது கஷ்டம். அப்ப வேண்டாம். என் ராஜாத்திக்கு சின்ன சங்கடமும் வரக்கூடாது. ஐயாவுக்கு அம்மா மேல அவ்வளவு பாசம் என்றாள் சமையல் அம்மாள். என்னைக்கும் இப்படியே இருக்கணும்னு வயலூர் முருகனை வேண்டி கேட்டுக்கறேன். ஏய் சொப்னா, கிசுகிசுப்பாக கூப்பிட்டான். இந்த மாதிரி மசக்கை நேரத்தில எதையாவது சாப்பிட ஆசைப்பட்டா அதை புருஷன் வாங்கித் தரணுமாமில்லே. நீ எதுக்காவது ஆசைப்படேன். நல்ல கணவன் அமையணும்னு ஆசைப்பட்டேன். அது கிடைச்சாச்சு. அப்புறமும் நான் எதுக்கு ஆசைப்பட போறேன்? அதெல்லாம் முடியாது. நீ எதுக்காவது ஆசைப்பட்டு என்னை கேட்கணும். நான் அதை வாங்கித் தரணும். கேளேன் தாயி. இந்த மாதிரி நேரத்தில வாங்கித் தந்தா தான் அவங்க ஆசை தீரும். சும்மா கேளு. டாக்டரை கேட்டு சொல்றேன். டாக்டர் எதுக்கு? அம்மாள் சிரித்தாள். திங்கிறதுக்கு ஏதாவது கேளேன். இனிப்பா புளிப்பா ஏதாவது கேளு தாயி. மை காட் என்று தலையிலடித்துக் கொண்டான். வாட் ஏ ஃபூல் ஐயாம். ஏங்க, உனக்காக டப்பா நிறைய சாக்லேட் வாங்கி வந்தேன். ராத்திரியே தரணும்னு நினைச்சு மறந்துட்டேன். இரு. ஆபீஸ் அறை பூட்டை திறந்து. இதென்ன புது பழக்கம்? ரூமை பூட்டி வச்சிருக்கீங்க. கொஞ்சம் ஆபீஸ் கேஷ் வச்சிருக்கேன். ஒரு சேப்பிக்குதான். கதவை திறந்து உள்ளே போனவன் போன அதே வேகத்தில் திரும்பி வந்தான். கையில் சாக்லேட் டப்பாவோடு. ஐயோ சாக்லேட் என்று பூரிக்கும் அவளை பார்த்து சிரித்தான். இந்தா, எல்லாமே உனக்குத்தான். சாப்பிடு. மொத்தம் 8 பட்டைகளிருந்தன. எல்லாம் எனக்கா? நீங்களும் 2 சாப்பிடுங்க. ஓ நோ டார்லிங், எனக்கு பல் கூச்சம் அதிகம். ஸ்வீட் பட்டாலே கூசும். அவள் முகம் வாடுவதை பார்த்தான். சிரிப்புடன் மேலே இருந்த பட்டையை எடுத்து 2 விள்ளல்களை பிட்டு எடுத்தான். உன் சந்தோஷத்துக்காக திங்கிறேன் சொன்னான். மாதங்கனுக்கு சாம்பிள் பார்த்து சொல்லச் சொல்லி அனுப்பியிருந்தாங்க. அதை நீங்க பிடுங்கிட்டு வந்துட்டீங்களா? இல்லே, அவனே கொடுத்துட்டான். சுகர் 3+ இருக்காம். ஸ்வீட் அவனை பொறுத்தவரை விஷம். நீ ருசி பார்த்துட்டு அபிப்பிராயம் சொல்லு. அதை அவன் பேரால அவங்களுக்கு அனுப்புவான். முன் பல்லால் சாக்லேட்டை கடித்தவன் ஆவ் ஊவ் என்று பல்கூச்சத்தால் தவிப்பதை முதலில் வேடிக்கை பார்த்தாள். பிறகு வேதனைப்பட்டாள். முடியல்லேன்னா வேண்டாம் விட்டுடுங்க. நோ, என் டார்லிங்குக்காக விஷம் கூட சாப்பிட தயங்க மாட்டேன். சாக்லேட்டா தின்ன மாட்டேன். ஏய் செல்ஃபிஷ், எல்லாத்தையும் நீயே திங்கிறியே. தாயம்மாவுக்கு கொஞ்சம் கோட்டேன். சமையல் அம்மாள் சிரித்தாள். எனக்கெதுக்கு தம்பி சாக்லெட்டு? முட்டாய் திங்கிற வயசை எல்லாம் எப்பவோ தாண்டிட்டேன். நீ தின்னு தாயி. தின்றாள். இதுவும் ஒரு டேஸ்டா தான் இருக்கு. சின்ன வயசுல எங்கப்பா ஸ்டேட்டஸுக்கு போயிட்டு வர்றச்ச பெரிச்சு பெரிசா பூ போட்ட டப்பாக்களை வாங்கி வருவார். அதிலேயும் இப்படித்தான் நிறைய கோகோ சேர்த்து வாசனையா இருக்கும். அப்ப ஓ கே என்கிறாய். ஷியூர், அதையே எழுதிட சொல்றேன். வரட்டா? கிளம்பினான். சும்மா சாக்லேட்டா தின்னுகிட்டிருக்காம கொஞ்சம் தீனியும் சாப்பிடு. சிரித்து கொண்டே வெளியேறி போனான். சாக்லேட் பட்டையை எடுத்து ஆவலுடன் கடித்தாள்.
தின்ன ஆரம்பித்தாள். அறையின் சி உருமலுக்கு நடுவே அமர்ந்திருந்த ரத்தினவேலு கொஞ்சம் அசௌகரியமாக உணர்ந்தான். எதிரே அமர்ந்து நோட்ஸ் எடுக்கும் பி. ஏ. பெண். என்ன சார், ஏன் டல்லாயிருக்கீங்க என்று கேட்ட போதுதான் தன்னுள் வித்தியாசத்தை உணர்ந்தான். நோ நத்திங், கொஞ்சம் தூக்க கலக்கமாயிருக்கு என்றான். சரி, நீ நோட்ஸ் எடு. என்ன எழுதினே? அஸ்பர் யுவர் லெட்டர் டேட்டட் 1812. சார். குமட்டர மாதிரி இருக்கு. இரு என்று குளியலறைக்குள் நுழைந்து கதவை சாத்திக் கொண்டான். அவன் பெரும் ஓசையுடன் குமட்டி எடுப்பதை உணர்ந்ததும் பி. ஏ. கதவை தட்டினாள். சார். கதவை திறங்க சார் பளீஸ். திறந்து வாயை துடைத்தவாறு வெளியே வந்தவனை பீதியுடன் பார்த்தாள். நத்திங். நத்திங் அன்யூஷுவல். எப்பவும் சாப்பிடற பிரெட் டோஸ்ட் ஆம்லெட் தான். டாக்டருக்கு போன் பண்ணட்டுமா சார்? வேண்டாம், கனைத்து கொண்டான். சிறுமினான். எல்லாம் சரியாகி போச்சுன்னு நினைக்கிறேன். எதுக்கும் அட்டெண்ட் ஏ டாக்டர் பெட்டர். அதுவும் சரிதான். டாக்டர் ரகுவரனை ட்ரை பண்ணு என்றான் சோர்வாக. முயன்றாள். பேசினாள். கேட்டேன் டாக்டர். எப்பவும் சாப்பிடற பிரெட் பட்டர் டோஸ்டும் ஆம்லெட்டும் தான் சாப்பிட்டாராம் என்றதும் தான் நினைவு வந்தது. போனை பிடுங்கினான். டாக்டர் மோர்தென் தேட் 2 துண்டு சாக்லெட் சாப்பிட்டேன். சாக்லெட்? டாக்டர் வியந்தார். அதிலே ஒன்னும் கோளாறு வர சான்ஸ் இல்லையே. பட் இதுல இருக்கும்னு நினைக்க சான்ஸ் இருக்கு டாக்டர். என்ன சொல்றீங்க? இது ஒரு புது புராடக்ட். மார்க்கெட் பண்றதுக்கு முன்னாலே சாம்பிள் டெஸ்டுக்கு அனுப்பி அபிப்பிராயம் கேட்டிருந்தாங்க. அப்படியா? அதிலே ஒரு பீஸை அனுப்புங்க. ரிசர்ச் லேபுக்கு அனுப்பி பரிசோதிக்கணும். சுரீரென்று உரைத்தது. மை காட். என்ன சார், 2 துண்டு தின்ன எனக்கே இப்படின்னா முழுக்க தின்னக் கொடுத்த என் ஒய்ஃப் கதி. ஹரியப். போன் பண்ணி கேளுங்க. யுவார் ஆல்ரைட் நாவ் இல்லையா? ஆமாம். தென் ஒய்தா ஹெல் போனை வைச்சுகிட்டிருக்கீங்க. அவசரமாக போனை வைத்த கையோடு எடுத்து நம்பரை சுழற்றினான். மணியடிக்க அடிக்க தவித்து போனான். எதிர்த்தரப்பில் ஹலோ என்ற குரல் வந்ததும்தான் ஒழுங்காக மூச்சே வந்தது. மை காட். உயிர் வந்தது. ஏன் இவ்வளவு நேரமும் உயிரை எங்கே யார்கிட்டே கொடுத்திருந்தீங்க என்ற ஸ்வப்னாவின் கலகலப்பு. விளையாட்டு இருக்கட்டும். அந்த சாக்லெட்டை தின்னு தீர்த்துட்டியா? இன்னமும் இல்லே. இருங்க வரேன் என்று அவள் போனை வைத்து விட்டு போனது தெரியாமல் பேசிக்கொண்டே இருந்தான். ஐ திங்க் சம்திங் ஃபிஷி ஆன் இட். அதை தின்னாதே. ஓ கே. போனை வைத்து விட்டான். நிமிரும்போது டாக்டர் ரகுவரன் உள்ளே வந்தார். நாடி பிடித்து கண் விழிகளை பிதுக்கி பார்த்தார். இப்ப நீங்க நார்மலுக்கு வந்துட்டீங்க மிஸ்டர் ரத்தினவேல். நத்திங் டு வொரி என்று கிளம்பும்போது மாதங்கன் உள்ளே வந்தான். டாக்டரையும் இவனையும் மாறி மாறி பார்த்தான். டாக்டர் வெளியேறி போனதும் கேட்டான். என்னடா இது, ஆபீஸில் டாக்டரை வரவழைக்கிறே? ஏன்? டாக்டர் வந்தா பயமாயிருக்கா? அதே டாக்டர் என்னை தேடி வந்தா கவலையே படமாட்டேன். ஏன்னா டாக்டர்கள், நர்ஸ், மெடிக்கல் ஷாப் எல்லாமே எனக்கு பழகிப் போன சமாச்சாரமாகி போச்சு. ஆனா அதே டாக்டர் உன்னை தேடி வரார்னா இல்லாத பயமெல்லாம் வருது. பயப்படாதே. சின்னதா ஃபுட் பாய்சன். சரியா போயிடுச்சு. ஃபுட் பாய்சனா? என்ன சொல்றே? அவன் பதில் பேசும் முன் போன் ஒலித்ததும் எடுத்தான். ஆமாம், இங்கே தானிருக்கார். ஒரு நிமிஷம். போனை நீட்டினான். உனக்குதான் பார்ட்டி பேசறார். வாங்கி பேசினான். நோ நோ, அதுக்கு கீழேன்னா எனக்கு கட்டுப்படியாகாது. நிலமே பல லட்சம் கொள்ளுமே. பில்டிங் வேற. ஆஃபீஸ், மில்ஸ், மிஷின்ஸ். இன்னைய தேதிக்கு கூறுகட்டி வித்தாலும் நான் கேட்கிற தொகை சுலபமா கிடைக்கும். கொஞ்சம் பொறுத்து. சரி வரோம். நோ நோ, இந்த அக்ரிமெண்ட் விவகாரமெல்லாம் என்னை விட அவனுக்குத்தான் நிறைய தெரியும். ஹீ மஸ்ட் கம். போனை வைத்தான். புறப்படுடா. எங்கே? டிராஃப்ட் அக்ரிமெண்ட் அடிச்சு வைச்சிருக்கானாம். வா, வந்து சரிபார். ஆடிட்டரை கூப்பிடேண்டா. ஆடிட்டர், லாயர் எல்லாரும் வராங்க. எனக்கு நீ வந்து ஓ கே சொன்னால்தான் திருப்தி. சரி வரேன் வா. கிளம்பியவன் சொன்னான். என் இனிய காரியதரிசி எந்திரத்துக்கு நாம போகிற இடத்தையும் போன் நம்பரையும் சொல்லி விடு. தேவையானால் போன் பண்ணுவாள் சொன்னான். குறித்து கொண்டாள். புன்னகையுடன் தலையசைத்து அவள் அனுமதிக்க கதவை திறந்து வெளியேறி போனார்கள். வீட்டில் ஏண்டி நித்யா, இன்னுமா டியூட்டி முடியல்லே? நைட் டியூட்டிடி மக்கு. பகல் பூராவும் தூக்கம்தான். அப்ப உடனே இங்கே வாயேன். ஏண்டி என்ற அவள் குரலில் பதற்றம் நிறைய இருந்தது. ஏண்டி வரச் சொல்றே? என்ன செய்யுது உடம்புக்கு? உடம்புக்கு ஒன்றுமில்லையே. பின்னே ஏன் என்னை கூப்பிட்டே? சும்மா பேசிக்கிட்டிருக்கத்தான். அவர் வேற மத்தியானம் சாப்பிட வர மாட்டேன்னுட்டாரா? போரடிக்குதடி அப்பா. அவ்வளவு தானா? நீ கேட்ட முறைக்கு பயந்தே போயிட்டேன்.
ஃப்ரெண்டை கூப்பிடறதானா சிநேகிதி மாதிரி கூப்பிடு. டாக்டரையும் நர்ஸையும் கூப்பிடும் போது கவனமா கூப்பிடணும். புரியுதா? சரி பாட்டி. ஆமா, என்ன அது நொச்சு நொச்சுன்னு திங்கரே. எங்களவர் சாக்லேட் கொண்டு வந்து கொடுத்தார். அதை திங்கரேன். உனக்கு வேணுமா? போன் வழியாவே போடட்டா? சாக்லெட்டா? வர வர சின்ன பாப்பாவா ஆயிட்டுவரே நீ. சிரித்த நித்யா சொன்னாள். சரி செய். அதனால் ஒன்றும் கெடுதல் இல்லே. சாயங்காலமா வரட்டா? ஏன்? நல்லவனுக்கு நல்லவன்லே கமலா ரஜனியான்னு சண்டை போடவா? இப்பவே சொல்லிடறேன் உசிலைமணி. சிரித்தார்கள். போனை வைத்த பின்னும் கொஞ்சம் கொஞ்சமாக சாக்லெட்டை மென்று தின்றவள் மெல்ல எழுந்து நின்று தடுமாறினாள். WILDLDIT. ஓடி வந்தாள். என்னம்மா? என்ன செய்யுது? கிறுகிறுன்னு வருதே. மசக்கை சமயம் அப்படித்தான் வரும். பேசாம அப்படியே அந்த சோபாவிலேயே சாய்ஞ்சாப்பலே படுத்துக்க. சாப்பாடு ரெடியானதும் இழுப்பறேன். திறந்து கிடந்த சாக்லெட் பெட்டியை பார்த்தாள். இன்னுமா இதையே தின்னுக்கிட்டிருக்கே. அப்புறமா சோறு இறங்காதே தாயி. பெட்டி காலியாகி இருந்தது. தின்னுட்டேனே என்றாள். கண்கள் செருக சிரித்தாள். சரி சரி, தின்னாச்சுன்னா என்ன பண்ண முடியும்? சரி படுத்துக்க. அப்புறமா வந்து எழுப்பறேன். மல்லாந்து படுத்தவள். அய, மல்லாந்தோ கவுந்தோ படுக்க கூடாது. ஒரு கழிச்சி படு தாயி என்று அந்த தாயம்மாள் அதட்டவே. ஒரு கழித்து படுத்து சிரித்தாள். அந்த தாயம்மாள் போனதும் கண்கள் செருக செருக மெலிதாக மூச்சு திணறினாள். சரி சார், நீங்க சொல்ற அமவுண்ட்டுக்கே ஒத்துக்கறேன். கை குலுக்கினான் மாதங்கன். அவ்வளவும் தங்கம் சார். நாளுக்கு நாள் ஏறுகிற விலை வேகத்துக்கு அடுத்த வருஷமே நீங்க டிஸ்போஸ் பண்ணினால் கூட 4 பங்கு லாபம் கிடைக்கும். அக்ரிமெண்ட் டிராப்டை பார்த்தியாடா? என்றான் ரத்தினவேலு. வக்கீலையும் ஆடிட்டரையும் பார்க்க. ஓ கே என்றார்கள். சரி சார், நீங்க பத்திரத்தை தயார் பண்ணி வையுங்க. நாளை கழிச்சி மறுநாள் அமாவாசை. நல்ல நாள். ரிஜிஸ்டர் பண்ணிடலாமே என்று மாதங்கன் சொல்லும் போது, ஆஹா பேஷாக என்று பார்ட்டி சொல்லும்போது, வக்கீல் தனது பிரீஃப் கேஸை தயார்படுத்தும்போதுதான் அந்த போன் கால் வந்தது. ரத்தினவேலுவின் செக்ரட்டரி பேசினாள். சார், உங்களுக்கு தான் என்று அவர் நீட்டிய போனை வாங்கி செய்தியை கேட்டதும், டாம்யூ என்ன உளர்ரே என்று கத்திவிட்டு, இதோ வரேன் என்று கிளம்பியவனை நிறுத்தி கேட்டான் மாதங்கன். என் ஒய்ஃபை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களாம். விபரம் சொல்லலே. வீட்டிலிருந்து போன் வந்ததாம். அவசரமாக வெளியே பாய்ந்தார்கள். 4 கண்ணாடிக்கு முன்னால் நின்று கைகளை இடுப்பில் தாங்கி அப்படியும் இப்படியுமாக திரும்பி பார்த்தான். ராஜா, இவனை உங்களுக்கு தெரியும். ஜென்னி இருந்தவரை அவளையே ஜெயிக்கவிட்டு ஓரங் கட்டப்பட்ட துப்பறிவாளன். இப்போது ஜென்னி இல்லை. ஆஹாங். உடனே 2 நிமிட மவுனம் அனுஷ்டித்து விடாதீர்கள். அப்பாவை பார்க்க பம்பாய் போயிருக்கிறாள் 15 நாள் லீவில். பண்ணிய சட்டையை கொஞ்சம் வெளியே இழுத்து விட்டு கொண்டான். பாண்டை கட்டை விரல்களால் உயர்த்தி கொண்டான். பூட்டை சரி பார்த்தான். வெளியேறி வந்தான். பிறகுதான் கைக்கெடிகாரத்தை பார்த்தான் சலிப்போடு. ஜென்னிக்கு லீவு கொடுத்து அனுப்பியது தப்பு. அவளிருந்தால் கலகலப்பு கூடவே இருக்கும். அவள் இல்லாததினால் கம்பெனி இல்லாமல் போரடிக்கிறது. எங்கே போகலாம்? சினிமா? வேண்டாம், ஆபத்து. ஜென்னியை நினைத்து பக்கத்து பெண்ணின் தொடையை தடவினாள். வேண்டாம், முழுசாக வெளியே வரமாட்டேன். பீச்? வேண்டாம், காதலர் பாதையில் தனியாக போகக்கூடாதாம். உபனிஷத்து சொல்கிறது. எந்த உபனிஷத்து என்று கேட்கக்கூடாது. அதற்கு முக்கிய காரணமிருக்கிறது. நானே உபனிஷத்து படித்ததில்லை. நினைவில் வந்து நின்றாள் ஸ்வப்னா. அக்கா பெண். பார்த்து மாச கணக்காகிறது. கிராமத்திலிருந்த அக்கா கூட எழுதியிருந்தாள். அவள் கற்பமாம். சே, ஸ்வப்னாவை சொன்னேன் சார். போய் பார்த்தால் என்ன என்று மனம் கேட்க. போகலாமே என்று விட்டு கிளம்பினான். வீட்டு வாசலில் காரை விட்டிறங்கியதுமே தெரிந்தது. எதையோ வித்தியாசமாக உணர்ந்தான். அக்கம்பக்கத்து வீட்டுக்காரர்கள் பால்கனியிலும் வாசலிலும் நின்று இந்த வீட்டை பார்த்து கலவரமாக பேசுவது தெரிந்தது. நிறைய போலீஸ் தெரிந்தது. கடுகடுவென்ற முகத்துடன் இன்ஸ்பெக்டர் இவனை சந்தேகமாக பார்த்தார். அதிரடி குரலில், யாருப்பா? பிரஸ்ஸா என்றார் கத்தலாக. ஸ்வப்னாவோட அம்மாவுக்கு தம்பி. அவளுக்கு சின்ன மாமன் முறை. பேரை சொல்லுமேன். அக்கா பேரா என்றவன். அவர் முறைத்ததும், என் பெயரா? ராஜா. பிரபல துப்பறியும் பாக்டரி நிறுவனர் அரவிந்தராஜா. பிரைவேட் டிடெக்டிவா? உளவு கண்டு பிடிக்கிற மாதிரி சிம்பிள் வேலையா செய். போலீஸ் வேலையில் தலையிடாதே. ஐ வில் ஸ்மாஷ் யூ. ஹார்ட் வெர்ஜ். நிதானமா பேசுங்க. நான் யாரையும் ஆராய வரலே. எங்க அக்கா பெண்ணை பார்த்துட்டு வரச்சொல்லி லெட்டர் போட்டு இருக்காங்க. ஆமாம். இதென்ன இப்படி குழுமியிருக்கீங்க? ஒய்திஸ் ஹால் ரஷ்
என்ன விஷயம்? என்ன நடக்கிறது இங்கே? உங்க ஸ்வப்னாவை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோம். செய்தி. அவனுக்கு இது அதிர்ச்சி தரும் செய்தி. மை காட். என்ன நடந்தது? விஷம் தின்னிருப்பாங்களோன்னு சந்தேகம். உயிரோட இருக்கிறாளா இல்லையா? கொண்டு போகிற வரை உயிரோட தானிருந்தாங்க. இப்ப ஆஸ்பத்திரிக்கு போனால்தான் தெரியும் என்று இன்ஸ்பெக்டர் சொன்னார். துப்பறிவாளன்தானே நீ? அவமானப்படுத்தும் கேள்வி. இல்லை. இவளைப் பற்றி ஆராயப் போகிறாயா? இன்னமும் தீர்மானமாகல்லே. தீர்மானத்துக்கு வந்து எதையாவது கண்டு பிடித்தால் உடனே எங்களுக்கு தெரிவி. சின்ன சந்தேகம் ஏற்பட்டாலும் உடனடியாக தகவல் சொல்லு. சரி என்றவன் அவன் மார்பு பட்டையை படித்தான். எஸ். பி. ஷண்முகசுந்தரம் என்றது அது. ஒரேயொரு சின்ன விஷயம் சொல்றீங்களா? கேளு. எங்க வட்டத்தின் அனுமதிக்குள்ளேயிருந்தால் கண்டிப்பா செல்றேன். எதை சாப்பிட்டாங்களாம்? விஷ சாக்லெட். விஷ சாக்லெட்டா? வியந்தான். அதென்ன அது? நிறைய தின்னதினால் இவங்களை பாதிச்சிடுச்சு. யார் கொடுத்தது? அவங்க புருஷனேதான். ஆனா அவர் மேல் சந்தேக படறதுக்கில்லே. ஏன் சார்? அவரே அதை தின்னு ஆபீஸ்லே வாந்தி எடுத்து டாக்டர் வந்து வயிறு சுத்தமாயிட்டதாலும் கொஞ்சமா தின்னதாலும் அவர் தப்பிச்சுக்கிட்டார். இவங்க பலியாயிட்டாங்களா? அது இன்னும் தெரியல்லே. ஆஸ்பத்திரி போனால்தான் தெரியும். சோ தற்கொலையாக இருக்குமோ என்கிற சந்தேகம் உண்டு. உண்டு. சரி. எந்த ஆஸ்பத்திரி? சொன்னார். கிளம்பினான். இவன் ஆஸ்பத்திரியை அடையும்போது எல்லாமே முடிந்திருந்தது. கதரும் ரத்தினவேலுவை சமாதானப்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார்கள் மற்றவர்கள். பிரதானமாக மாதங்கன் நின்றான். நான் கோழைப்பா. அவளில்லாம என்னால இருக்கிறதைப் பற்றி நினைச்சு கூட பார்க்க முடியலையே. போஸ்ட்மார்ட்டம் செய்துதான் பாடியை தர முடியும் என்று சொல்லிவிடவே. கும்பல் பிடிவாதமாக ரத்தினவேலுவை இழுத்து கொண்டு போயிற்று. புரியாமல் கொஞ்ச நேரம் நின்ற ராஜாவுக்கே அழுகை வரும் போலாகிவிட்டது. என் குழந்தையை பெத்து தரேன்னு சொன்னியே. தராமலே போய்விட்டியே ஸ்வப்னா. அந்த கும்பலில் இவனை ஈர்த்தவள் நித்யா. சோகத்தால் பாதி செருகிய கண்களால் நிற்கவும் முடியாமல் தடுமாறும் அவளை தாங்கினான். உங்க பேர் நித்யாதானே? ஆமாம். எங்க ஸ்வப்னாவோட ஃப்ரெண்டு. நீங்க யாரு? எங்க அக்காவோட பெண் அவள். ஓ. எங்கே போகணும்? நான் கொண்டு விடறேன். நர்சஸ் ஹாஸ்டல். கார் கதவை திறந்துவிட ஏறியமர்ந்து கொண்டவள் தொலைவில் அந்த ரத்தின வேலுவின் அட்டகாசத்துக்கு வேதனைப்பட்டாள். காலையிலே 11 மணிக்கு கூட என்கிட்டே போனில் சிரிக்க சிரிக்க பேசினாளே. காட். மை காட். அதற்குள்ளே எப்படி சாவு தழுவி இருக்க முடியும்? விஷ சாக்லெட் தின்னதால்னு இன்ஸ்பெக்டர் சொன்னார். திரும்பி பார்த்தாள். அதெப்படி மாஸ் புரொடக்ஷன்லே குறிப்பிட்ட இதில் மட்டும் எப்படி விஷம் கலந்திருக்க முடியும்? அதுதான் புரியலே. அது மிஸ்டர் மாதங்கனுக்கு வந்த பார்சலாம். ஒருவேளை அவரை கொல்ல யாராவது சதி செய்து இருக்கலாம். அப்படி நான் நினைக்கல்லே. ஏன்? அவர் மனசு தாராளமானது. எதிரிகள் குறைவு. தவிர அதை அனுப்பினவனின் எதிர்பார்ப்பு மாதங்கன் சாவுன்னா நிச்சயம் சாக்லெட் அனுப்பியிருக்க மாட்டான். ஏன் அப்படி சொல்றீங்க? அனுப்பிய எதிரிக்கு அவரை தெரிந்திருக்கும். அவரோட சர்க்கரை வியாதியை புரிஞ்சுகிட்டிருப்பான். நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் இவன் சாக்லெட் தின்ன மாட்டான்னு. அப்புறம் ஏன் அனுப்பப் போகிறான்? இதுவும் ஒரு பாயிண்ட் தான் என்றவன் கேட்டான். எந்த கம்பெனி அனுப்பிய சாம்பிளாம் அது? தெரியுமா? காரி ஸ்வீட்ஸ். வாட் பாரியா? இல்லே. இது வேறு. காரி அண்ட் கோ. அங்கே எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு இருக்கார் என்றவன் சட்டென்று அவன் கையை தொட்டதும் பேச்சை நிறுத்தி திரும்பி பார்த்தான். நர்சஸ் குவார்ட்டர்ஸுக்கு அப்புறம் போகலாம். முதல்ல அந்த கம்பெனிக்கு போங்க. ஏன்? அதை அனுப்பியது யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஓ. கே என்றவன் வண்டியை திசை திருப்பினான். தி. நகரை நோக்கி ஓட்டினான். கம்பெனி வாசலை அடையும்போதே கண்ணில் பட்டான் அவன். ஆபீஸ் முடிந்து வீடு திரும்பும் நோக்கத்தோடு ஸ்கூட்டரை உதைத்து கொண்டிருந்தவனை காரிலிருந்தே கூப்பிட்டான் ராஜா. ஹேய் பிரபு. திரும்பி பார்த்தவன் முயற்சியை நிறுத்தி நெருங்கி வந்தான். ஹேய் ராஜா. இது யாரு புதுசா இருக்கு? ஏன்? ஜென்னி கசந்து போச்சா? ஸ்டூபிட். கிண்டல் பண்ண இது இல்லே நேரம். ஏன்? புது சாக்லெட் தயாரிப்பை சாம்பிள் பார்க்க இன்னும் யார் யாருக்கு அனுப்பியிருக்கீங்க? பாரா. இப்பதான் போலீஸும் அந்த ரத்னவேலுவும் வந்து விசாரிச்சுட்டு போறாங்க. நீ வேற தனி ரோதனையா? விடு. நான் போகணும். என்ன அவசரம்? அம்மன் தரிசனத்துக்கு போகணும். அதெல்லாம் ராத்திரி 10 மணிக்கு மேலே. நாட் நவ். அடச்சி. அதில்லே. எங்க பேட்டை மாரியம்மனுக்கு இன்னைக்கு எங்க அப்பா உபயத்தில உற்சவம். ரமணன் கச்சேரி வரையா? அதெல்லாம் அப்புறம். முதல்லே எங்க கேள்விக்கு பதில் சொல்லு. அப்படி யாருக்கும் அனுப்பலே. வாட் டு யூ மீன்? 6. எஸ். யா. புதுசா நாங்க எந்த சாக்லெட்டும் தயாரிக்கல்லே.
கடைசியா தயாரிச்ச மில்க் சாக்லேட் வருஷமா மார்க்கெட் ஆகி லட்சக்கணக்கானவங்க தின்று இன்னமும் ராத்திரியானா இருட்டில பெண்டாட்டியை துழாவறாங்க. பின்னே உங்க ஆபீஸ் லெட்டர் ஹெட்டில எப்படி கடிதம் வருமாம் பார்சலோட. அதை போலீஸ்காரங்க காட்டினாங்க. அது எங்க பழைய லெட்டர் ஹெட். அதை மாத்தி புது டிசைன் லெட்டர் ஹெட்டை தான் 15 வருஷமா உபயோகிக்கிறோம். அது எப்படி வெளியே போச்சுன்னுதான் ஆச்சரியமா இருக்கு. விசாரணை நடக்குது. உன் வயசென்ன சொன்னே. ராஜாதான் பதில் சொன்னான். 60க்கு மேலே 5-10. அடேய் பொறாமைப்படாதேடா. 60க்கு மேலே மார்பு இவ்வளவு கச்சிதமா நிக்காது. ஸ்டூபிட். சும்மா இருடா. நாங்க ஏற்கனவே சோகத்தில் இருக்கோம். செத்து போனவ எங்கக்கா பொண்ணு. இவளுக்கு நெருக்கமான சிநேகிதி. ஓ யூ மீன் தெட் கேர்ள் லாவண்யா. இல்லே ஸ்வப்னா. ஏதோ ஒன்று. நான் வரட்டா. இருடா. கம்பெனி லெட்டர் ஹெட் வெளியே எப்படி போகும். அதென்ன அவ்வளவு அலட்சியம் சொன்னேனில்லே. விசாரிக்கிறாங்கன்னு. விபரம் தெரிஞ்சா எனக்கு போன் பண்ணி சொல்றியா. உன் பேரென்னம்மா. முனீஸ்புரி. ராஜா கத்தினான். பேசறதை காதுல வாங்கறானா பாரேன். காது அதன் வேலையை செய்யும். அதே சமயம் கண்ணும் வாயும் அதனதன் வேலையை செய்யும். போன் தானே அவளையே பார்த்தவாறு சொன்னான். செய்யறேன். கோபமாக காரை நகர்த்தினான் ராஜா. சரியான செக்ஸ் மேனியாக் பயல். இப்ப எங்கே போகலாம். கண்ணீரை வழித்துத் துடைத்தாள். ஸ்வப்னா வீட்டுக்கு போங்க. அங்கே போலீஸ் எல்லாத்தையும் துருவி துருவி பார்த்திருப்பாங்க. நாம் போய் ஆகப் போகிறதென்ன. இல்லே. எனக்கு தெரியும். அவ டயரி எழுதி வைக்கிறவர். அதையும் கொண்டு போயிருப்பாங்களே. முடியாதுன்னுதான் நினைக்கிறேன். அவ அதை ஒளிச்சு வைக்கிற இடம் அவளுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். அதுவும் ஐடியா தான். காரை திருப்பினான். வீட்டில் இவர்கள் இறங்கிய போது போலீஸ் கிளம்பி இருந்தது அனைத்தையும் வாரியிறைத்து விட்டு. சோபா நுனியில் குந்தியிருந்த ரத்னவேலு நித்யாவை கண்டதும் ஸ்வப்னாவை பார்க்க வந்தீங்களா. உங்க சிநேகிதி துரோகி. என்னை தனியே தவிக்க விட்டுட்டு போயிட்டா. நவ் ஐ ஆம் குட் ஃபார் நத்திங். குமுறி குமுறி அழுவதை பரிதாபமாக பார்த்தார்கள். சாரி வெரி சாரி என்ற ராஜாவை நிமிர்ந்து பார்த்தான் ரத்தினவேலு. குமுறினான். காலையில மெயில்ல உங்க அக்கா வருவாங்க. போய் கூப்பிட்டு வருகிறாயா. கடைசி தடவையா பெண்ணை பார்க்கட்டும். பரிவோடு கேட்டாள் நித்யா. ஏதாவது சாப்பிட்டீங்களா. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். நீ போய் காப்பி போட்டு அவனுக்கும் கொடுத்து நீயும் சாப்பிடு. நீங்களும் சாப்பிடறீங்க. மூணாக போட்டுட்டு வா நித்யா. தாயம்மா எங்கே. அவ மகளை மாதிரின்னு நினைச்சவ போயிட்டான்னதும் மூலையில் உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சவ இன்னும் ஓயல்லே. அப்படியொரு பாசம் வைத்திருந்த அவளை விட்டுட்டு போக எப்படி தான் மனசு வந்தோ. பாவி. சரி இருங்க. நானே போய் ஏதாவது சமைச்சு கொண்டு வரேன். அவள் போன கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் வானலியில் நெய்யுடன் ரவை வறுபடும் வாசம் வந்தது. பின்கட்டு தோட்டத்தில் ஒப்பாரி வைத்து கொண்டிருந்த தாயம்மா எழுந்து வந்தாள். கண்கள் அழுது அழுது சிவப்பேறியிருந்தன. ஐயோ என்னா வேலை செய்யறே. சமையலறைக்குள்ளே போய் கத்தினாள். சாவு நடந்த வீட்டிலே அடுப்பை எரிக்கலாமா. காஸ் ஸ்டவ்வை நிறுத்தினாள். ஆனா தாயம்மா. காலையில தின்னதையும் வாந்தி எடுத்தார். அதாவது நாள் முழுக்க பட்டினி கிடக்கறாரே. என்ன ஆனாலும் சரி. கடைசி நேரத்தில என் மவளா நினைக்க ஆரம்பிச்சேன். அவ பிணம் எங்கோ. இருந்தாலும் இந்த வீட்டில அடுப்பெரிக்க நான் விட மாட்டேன். அவளை எரிச்சதுக்கப்புறம்தான் இங்கே அடுப்பு எரியணும். அதுக்கு தீச்சட்டி தூக்கவாவது அவருக்கு தெம்பு வேண்டாமா. அதுக்கு வீட்டிலேதான் ஆக்கணுமா. ஓட்டலுக்கு கூட்டிட்டு போய் வாங்கி குடுங்க. இங்கே அழுதாள். வேணாம் தாயி. வயசானவ உளர்றான்னு நீ நினைச்சாலும் சரி. இங்கே வேணாம். கைப்பையை எடுத்து கொண்டு வெளியேறி வந்தாள். அந்த காலத்து மனுஷி. பிடிவாதம் பிடிக்கிறாங்க. போகட்டும் வாங்க ஏதாவது ஹோட்டலுக்கே போகலாம். நீங்க போங்க. நான் வரல்லே. யூ மஸ்ட். நாளைக்கு காரியம் செய்ய உங்களுக்கு தெம்பு இருக்கணும். அதனால நீங்க வரத்தான் வேணும் ப்ளீஸ். எழுந்தான் வேண்டா வெறுப்பாக. 5 சூப் சாப்பிடவே ரொம்பவும் வற்புறுத்த வேண்டியிருந்தது ரத்னவேலுவை. நினைத்து நினைத்து குமுறினான். அவளை அங்கே எங்கே எந்த இடத்திலே அறுத்து வெட்டிட்டிருக்காங்களோ. எனக்கு எப்படி இறங்கும். என்னை விட்டுடுங்களேன் ப்ளீஸ். ப்ளீஸ். அதை எல்லாம் இப்ப நினைக்காதீங்க. கமான் சாப்பிடுங்க. தக்காளி சூப். தெம்பு வரும். சாப்பிடத் துவங்கினான். நீங்க என்ன நினைக்கிறீங்க. யார் மேல் உங்க சந்தேகம் பாயுது. யாரென்று சொல்லட்டும். என் சிநேகிதன் மாதங்கன் மேலே கூட சந்தேகம் வருது. பார்த்தார்கள். நம்ப முடியல்லே இல்லே. அவனே அப்படியொரு பார்சலை தனக்கு அனுப்பி நான் இருக்கும் போதுதான் தபால்களை பிரிப்போம்னு தெரிஞ்சே அனுப்பி யதார்த்தமா என்கிட்டே கொடுத்து அவளுக்கு புகட்ட வைச்சிருந்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அதனால் அவருக்கென்ன லாபம். ஏன் அப்படி செய்யணும். பொறாமையாய் இருக்கலாம். யார் கண்டது. பொறாமையா. ஆமாம்.
ஸ்வப்னாவை முதல்லே அவனுக்கு பெண் பார்க்கத்தான் போனோம். அவனுடைய வியாதி உடம்பை வைச்சு மறுத்துட்டு என்னை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க உங்க அக்கா. அதனால எரிச்சல் ஏற்பட்டு கொலை செய்யற அளவு போயிருக்கலாம். எதையும் சொல்ல முடியலையே. இருக்கலாம். தபால் உள்ளூர்லிருந்துதான் வந்திருக்கும். தபால் வந்த கவர் கிடைக்குமா? அதெப்படி கிடைக்கும்? நித்யா கேட்டாள். காலையிலே பெருக்கரைச்ச தூக்கி எரிஞ்சிருக்க மாட்டாங்களா குப்பையோட? எதுக்கும் அவர் வீட்டுக்கு போய் பார்த்தால் என்ன? வேண்டாம். ரத்தினவேலு மறுத்தான். மத்தியானம் ஆஸ்பத்திரி வந்தப்பவே பி எகிரி மயங்கிட்டான். அங்கேயே சிகிச்சை செய்து அனுப்பினாங்க. இப்ப போனா மாத்திரை போட்டுட்டு தூங்கி போயிருப்பான். அதுமட்டுமில்லே பார்த்தார்கள். அவன் மேலே நான் சந்தேகப்படறது தெரிஞ்சா தூக்கு மாட்டி செத்தே போயிருவான். எங்க சிநேகிதம் அப்படி. சரி வேண்டாம் விடுங்க. யாரோ அவனை கொல்ல அனுப்பின சாக்லெட்டுகள் என் மனைவியை பலி வாங்கிவிட்டது. அவ்வளவுதான்னு நினைச்சு மறந்துடுவோம். அதெப்படி சார்? இவருக்கு சுகர் இருக்கிறதுன்னு தெரியாத எதிரியாகவும் இருக்கலாம் இல்லையா? வாய்ப்பு இருக்கு. அதுக்காக ஸ்பூனை கீழே போட்டுடாதீங்க. நீங்க சாப்பிடணும். சார்? ராஜா கேட்டான். ஒரு சின்ன சந்தேகம். அந்த சாக்லெட்டை நீங்க ஏன் எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு போனீங்க? அவளுக்கு சாக்லெட்னா ரொம்பவே பிடிக்கும். அது இருக்கவே இருக்கிற இன்ஸ்டன்ட் பதில்தான். அதைத் தவிர வேறு ஏதாவது காரணம் இருக்கணும். முதல் நாள் சினிமாவில கடைசில கிளைமாக்ஸை பற்றி ஒரு சின்ன சர்ச்சை வந்தது. ஹீரோயின் செத்திடுவான்னேன். இல்லே காட்டிலேயே தங்கிடுவான்னு அவள் சொன்னா. கடைசியாக பந்தயம் கட்டினேன். யார் ஜெயிச்சாங்களோ அடுத்தவங்க சாக்லெட் வாங்கி தரணும்னு. பந்தயமா என்றாள் நித்யா. ஆமாம். அவ ஜெயிச்சா. மறுநாள் நானே சாக்லெட் பட்டை வாங்கித் தருகிறதாக இருந்தேன். அதுக்குள்ளே இவனே சாக்லெட் டப்பாவை தரவே. சரி வேற எதுக்கு வாங்கணும்னு இருந்துட்டேன். கண் கலங்கினான். கேவலம் 5 ரூபாய்க்கு கஞ்சத்தனம் பார்த்து இருந்துட்டேன். என் டார்லிங்கை கேவலம் 5 ரூபாய்க்காக பறி கொடுத்துட்டேன். இட்ஸ் ஓகே தட்டி கொடுத்தான் ராஜா. இதெல்லாம் விபத்து மாதிரி எதிர்பாராம நடக்கிறது. வேண்டாம்னாலும் வரும். கஷ்டமாயிருந்தாலும் ஜீரணிச்சாகணும். நாக்கின்னால் வாயை துடைத்து கொண்டு ரத்னவேலு கிளம்பலாமா? எழுந்தார்கள். அவனை வீட்டில் இறக்கிவிட்டு வரும்போது பின்கட்டு தோட்டத்திலிருந்த அந்த தாயம்மாவின் அழுகையும் ஒப்பாரியும் கேட்டவாறு இருந்தது. மனதை சங்கடப்படுத்த காரை நகர்த்தினான். அந்த கால பிறவி. எதையும் வெளிப்படையாகச் சொல்லி அழ வெட்கப்படாத ஜாதி. அதனால்தான் இவ்வளவு திடகாத்திரமாயிருக்க முடியுது. கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. நிறுத்தினான். கேள்வியாக பார்த்தான் ராஜா. அவர் என்ன சொன்னார்? தியேட்டரில் பந்தயம் கட்டினாளா? ஸ்வப்னாவா? ஆமாம் சொன்னார். ஏன் நம்ப முடியலையே. JLULDIT. ஸ்வப்னாவை எனக்கு தெரியும். பந்தயம் கட்டறதை எப்பவுமே விரும்ப மாட்டாள். அதுவும் குதிரை பந்தயம் மாதிரி சூதாட்டம். ஐ ஹேட் இட் என்பாள். அப்படியிருக்க இவர்கிட்டே பந்தயம் கட்டி ஜெயிச்சான்னா நம்பவே முடியலையே. பார்த்தான். உங்க ஆபீஸ் எங்கே இருக்கு? காக்காத்தாள் தெரு, சென்னை 17. ஏன்? அங்கே போங்க. ஏன்? ஒரு முக்கியமான தடயத்தை ரகசியமா ஆராயணும். என்ன தடயம்? டயரி. அவளுடைய டயரி. மறுபடியும் அங்கே போனால் அவர் சந்தேகப்படுவார். அதனால் வேணாம். உங்களை ஸ்வப்னா வீட்டுக்கு போகச் சொல்லலே. உங்க ஆபீஸுக்கு தான் போகச் சொன்னேன். புரியலையே. அந்த ஸ்வபனாவின் டயரியை என் ஆபீஸில் தேடப் போறியா என்ன? தேட வேண்டிய அவசியமில்லே. ஏன்? இப்ப அது என் கையில தான் இருக்கு. வியந்தான். எப்படி எடுத்தே? நான் தான் உன் கூடவே இருந்திருக்கேனே. சமையல் கட்டுக்குமா வந்தீங்க? அங்கேயா இருந்தது? அங்கே உட்கார்ந்துதான் எழுதுவாள். எனக்கும் படிச்சு காட்டி ரசிச்சு சிரிப்பாள். உள்ளே போனதும் வலை பீரோவிலிருந்து எடுத்து என் கைப்பைக்குள்ளே போட்டேன். கைப்பையிலிருந்து உருவி எடுத்தாள். டயரி. முதல் பக்க வாசகமே முகத்திலடித்தாற் போல இருந்தது. அடுத்தவங்க டைரியை படிக்கலாமா? சி முண்டம். மூடிவிட்டு நீட்டினான். நீயே படிச்சு சொல்லு. 3-4 மாசத்துக்கு முந்திய சமாச்சாரம். கொஞ்சம் உறுத்தறது. வீட்டிலே இவள் மட்டும் தனியாக இருக்கறச்ச முரடன் யாரோ உள்ளே வந்து இவளை கற்பழிச்சிட்டு போயிருக்கான். அதை இவரும் பார்த்திருக்கார். ரியலி? ஆனால் அதை இவர் பெரிதாகவே எடுத்துக்கல்லே. அவளையும் சமாதானப்படுத்தி இருக்கார். நானும் மறந்துட்டேன்னு சமாதானம் சொல்லியிருக்கார். டிராபி கான்ஸ்டபிள் விரட்டவே உள்ளே போய்விட்டார்கள். ஏன் உள்ளே வந்தீங்க? இப்ப வெளியே போகணும்னா பின் பக்கமா சந்து பொந்தில புகுந்து புறப்பட்டு வரணும். அப்படித்தானே நேற்று போயிருப்பான். நேரத்தை கணிக்கணும் என்று இவன் சொல்லும் போதே தியேட்டர் உள்ளே கலகலப்பு நிரம்பியது தெரிந்தது. காபி சாப்பிட்டார்கள். சிகரெட் புகை எழுப்பினார்கள். விடலை பையன்கள் ஷோகேஸ் பொம்மை பெண்களை கண்ணாலேயே கற்பழித்தார்கள்.
ஸ்டைல் பெண்கள் குழு ஒன்று கோன் ஐஸை அசிங்கமாக நக்கினார்கள். சரி, காரை நகர்த்தி பின்கேட்டு வழியாக வெளியேற முயல. காவல் ஆள் சந்தேகமாக பார்க்க. படம் போர். அதான் போறோம். நேத்து ஆள் மாதிரி திரும்பி வந்து கலாட்டா பண்ணாதீங்க. நம்ப பொண்ணுதங்கமாயிருக்கும் வேண்டுமென்றே சொன்னான். பச்சை பியட்டானே. இல்லிங்க, இது வேறே. கருப்பு அம்பாசடர் என்றதும் அவர்கள் நன்றி சொல்லி கிளம்ப. புரியாமல் விழித்தான். கேட்டை திறந்துவிட கார் நழுவி நழுவி வெளியேறியது. அவர் கார் கருப்பு அம்பாசடர் தானே. சந்தில் நுழைந்து தெருவில் திரும்பி எதிர்ப்பட்ட அண்ணா சிலைக்கு ஹலோ சொல்லி திரும்பி மெயின் ரோடில் பறக்க விட்டான். நெரிசல் குறைந்த காயிதே மில்லத் பஸ் ஸ்டாப்பிங்கை கடக்கும் முன் சந்தடியான 1000 விளக்கு வந்தது. அண்ணா பாலம் ஏறியிறங்கிய வேகம் குறையும் முன் தேனாம்பேட்டை சந்திப்பு வந்தது. நந்தனத்தை பின்னுக்கு தள்ளி விட்டு சைதையை நெருங்கும்போது கேட்டான். நேரம் கவனிக்கிறாயில்லையா? ஒரு சந்தேகம். அந்த ஸ்வப்னா உனக்கு உறவுதானே? என் அக்கா பெண். அப்படியிருக்க ஏன் அவர் பாக்டரி எங்கேன்னு என்னை கேட்டாயாம். எனக்கு அவ்வளவா அட்டாச்மெண்ட் கிடையாது. மேட்டர் ஆஃப் ஃபாக்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்பதான் அவளை பார்க்கும் ஆசை திடீர்னு வந்தது. கிண்டி பாலம் வந்தாச்சு. நேரே போங்க. பழைய புதிய விமான நிலையங்களை கடந்து கார் போய்க்கொண்டே இருந்தது. வலது பக்கம் திரும்புங்க. சரேலென்று கொஞ்ச தூரம் போகும்போது கண்ணில் தெரிந்தது அந்த செக்யூரிட்டி கேட்டுக்கு அப்பால் பெரிய கட்டிடம். காரை நிறுத்தினான். மிஸ்டர் ரத்னவேலுவை பார்க்கணும். அப்பாயின்ட்மெண்ட் இருக்கு. இன்னைக்கு அவரை பார்க்க முடியாது. அவுங்க வூட்ல சாவு. அதான் ஆபீஸ் லீவு விட்டுட்டாங்க. என்னப்பா, நேத்து கூட இதே நேரம் இங்கே போன் பண்ணினேன். ஒன்னும் சொல்லலே. இப்ப இப்படி சொல்றே. போய்ச் சொல்லாதே. ஐயா நேத்து இங்கே வரவே இல்லையே. அதோ அந்த லாபரட்டரிக்கு தானே வந்தாங்க. போனாங்க. தொலைவில் லாபரட்டரி. இருட்டில் மூழ்கி கிடந்தது. சரி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரி வா நித்யா. அவள் ஏறியதும் சரேலென்று சீறிப்பாய விட்டான். டாம் யூ கத்தினான் ரத்தினவேலு. எந்த நேரத்தில யார்கிட்டே என்ன பேசறே? நானா அவளுக்கு விஷம் கொடுத்து. டாம் என்ன உளறல் இது? கத்தி பிரயோஜனமில்லே. டியர் சார், உண்மையை சொல்லிடுங்க. நீங்க தான் அவளை கொலை செய்தீங்க. ஆதாரமற்ற போய். இல்லே நிஜம். என்னால் நிரூபிக்க முடியும். நேர்முக வர்ணனை போல நடந்ததை என்னால் சொல்ல முடியும். முடிஞ்சா சொல்லேன் பார்க்கலாம். தற்செயலாக எவனாலேயோ கெடுக்கப்பட்ட மனைவியின் கற்பம் உங்களை குழப்பத்திலே ஆழ்த்தியிருக்கு. ஆனாலும் அதை முழுசாக ஜீரணிக்க முடியாம உங்கள் குழந்தைதான்னு உறுதியாக சொல்ல முடியாம தவிச்சிருக்கீங்க. குழப்பத்தின் உச்சத்திலே அவளை தீர்த்துக்கட்ட முடிவு செய்திருக்கீங்க. மறுத்து சொல்ல முயன்றவன். அதுக்குள்ளே அவசரப்படாதீங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்புறமாக ஒட்டு மொத்தமா மறுப்பு சொல்லலாம் என்று ராஜா சொல்ல வாயை மூடிக்கொண்டான். கச்சிதமாகத்தான் பிளான் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அதை சரியாக செய்யாம நடுநடுவே கொஞ்சம் இடற விட்டுட்டீங்க. மெலிதாக வியர்த்தான். திட்டம் போட்டு காலையிலேயே காரி அண்ட் கோவுலேயிருந்து ஒரு டஜன் சாக்லெட்டை வரவழைச்சீங்க. அவங்க காலாவதியாகி போன லெட்டர் ஹெட் எப்படி கிடைச்சது? அது பெரிய விஷயமில்லே. அங்கிருக்கிற பழைய ஆட்கள் யாரையாவது கைக்குள்ளே போட்டு வாங்கியிருப்பீங்க. அதில் அழகா கடிதமும் எழுதி சாக்லெட்டோட வச்சு பார்சலும் கட்டி காலையிலேயே தபால்ல அனுப்பியிருக்கீங்க. உளறல். வெறும் உளறல். இல்லே நிஜம். நேற்று உங்களோட பேசறச்ச நீங்க கைக்குட்டையை உருவினப்ப பறந்து கீழே விழுந்த சீட்டை எடுத்து வைச்சேன். இதோ அந்த பார்சல் அனுப்பின ரசீது. அந்த கம்பெனி பேரில் நீங்க அனுப்பிய ரசீது. அதிலேயும் ஒரு சின்ன தவறு செய்துட்டீங்க. புரியாமல் பார்த்தான். அந்த சாக்லெட் தயாரிப்பாளர்கள் இருக்கிறது மந்தைவெளியில. தவறுதலா குரோம்பேட்டையிலிருந்து அனுப்பிட்டீங்க. உங்க நண்பர் வீட்டு குப்பை தொட்டியை ஆராய்ஞ்சு உரையை கண்டு பிடிக்கல்லேன்னாலும் ரசீதிலே குரோம்பேட் போஸ்ட் ஆபீஸ் முத்திரை இருக்கு. மெலிதாக வியர்த்தான். உங்களுக்கே நிச்சயம் தெரியும். உங்க சிநேகிதன் தின்ன மாட்டார். உங்ககிட்டேதான் கொடுத்துடுவார்னு தலை குனிந்தான். முட்டாள். ஒரு வேளை அவன் தின்னிருந்தான்னா உங்களுக்கு லாபம்தான். போலீஸ் துருவின துருவல்லே கிடைச்ச பெட்டி நிறைய பணம். நீங்க அது மாதங்கன் பணம் என்று சொல்லி அவரும் ஒப்புக்கொண்ட பணம் நிரந்தரமாகவே உன்கிட்டே தங்கி இருக்கும். ஆனா அப்படியே தின்னிருந்தாலும் அவர் செத்திருக்க மாட்டார். காரணம் அப்ப அது விஷம் இல்லாம சுத்தமான சாக்லெட்டாகத்தான் இருந்தது. அப்புறமாதான் சினிமாவுக்கு போனீங்க. இன்டர்வெல்ல கருப்பு அம்பாசிடரை எடுத்துக்கிட்டு பின்பக்க கேட்டுக்காரன்கிட்ட சண்டை போட்டு வெளியேறி குரோம்பேட்டை லாபுக்கு போய் திரும்பியிருக்கீங்க. படம் முடியறதுக்கு கொஞ்சம் முன்னால தியேட்டர் உள்ளே போக ரகளையே பண்ணி இருக்கீங்க. உனக்கெப்படி தெரியும்? அது இப்ப முக்கியமில்லே. இருந்தாலும் சொல்றேன். உங்க மனைவி கைப்பட நேத்து எழுதி வைச்ச டயரி எங்ககிட்டே இருக்கு. போய். என் மனைவிகிட்டே டயரி எதுவும் கிடையாது.
அது உங்களுக்கே தெரியாது. அவங்க எழுதுகிற ரகசிய டயரியை வலை பீரோவுக்குள்ளே வைச்சிருப்பாங்க. சொல்லுங்க நித்யா. ஆமாம். உங்களுக்காக காப்பி போடப் போனப்ப தாயம்மா வருகிறதுக்கு முந்தியே அந்த டயரியை வலை பீரோவிலிருந்து எடுத்துட்டேன். அதிலே இன்டர்வெல்லிருந்து காணாம போன நீங்க படம் முடியறச்ச வந்ததையும் தலைவலி மாத்திரை வாங்க மவுண்ட் ரோடிலிருந்து லஸ் கார்னருக்கு தான் போகணுமா நும் சந்தேகத்தை எழுதி இருக்கா. இன்னைக்கு அதே இன்டர்வெல் நேரத்தில தியேட்டரை விட்டு கிளம்பி குரோம்பேட்டைக்கு போய் சினிமா முடியறதுக்கு முன்னால திரும்பிட்டோம். முதல் நாள் நீங்க லாபரட்டரிக்கு வந்ததுக்கான சாட்சியங்கள் இருக்கு. அங்கிருந்து ஸ்லோ பாய்சன் எதையோ எடுத்து வந்திருக்கீங்க. அந்த ஸ்வப்னாவை வீட்டிலே விட்டுட்டு மாதங்கனை பார்த்து பர்சனல் லெட்டர்ஸை படிக்கிற சாக்கில பேசி சாக்லேட் பட்டைகளை அவனே தரும்படி செய்து அழகா நாடகமாடி இருக்கீங்க. வீடு திரும்பினவர் நேரே உள்ளே போகாம ஷெட்டிலே காரை நிறுத்தி ரொம்ப நேரம் உட்கார்ந்திருக்கீங்க. அது உனக்கப்படி தெரியும். டயரியில எழுதப்பட்ட கடைசி வார்த்தையே அதுதான். கார் நுழையறதை பார்த்து அரை மணியாகிறது. ஷெட்டுக்குள்ளே காரை நிறுத்தி அப்படி என்னதான் வேலை நூ எழுதி இருக்கா. அது மட்டுமில்லே, நான் ஏற்காத பந்தயத்துக்காக சாக்லேட் கொண்டு வந்தவர் ராத்திரியே தராமல் காலையிலே ஞாபகம் வந்த மாதிரி ஏன் தரணும். எனக்கு ஊட்டி விடாம அவர் ஏன் முதல்லே தின்னணும். என் கணவர் ஒரு புதிர். புரியாத புதிர். தெட்ஸ் இட். நிமிர்ந்தான் ரத்தினவேலு. நானே விஷம் கலந்திருந்தா அதை நானே தின்னுவேனா. முட்டாள்தனமான பேச்சு என்றவன் தாங்க்ஸ் என்றதும் விழித்தான். எதுக்கு தாங்க்ஸ். என் வாயால நான் சொல்றதுக்கு முந்தி நீங்களாகவே விஷம் கலந்ததாக சொன்னதற்கு ஸ்டுபிட். நீங்கதானே. நானே சொல்லணும்னு இருந்தேன். இரண்டு கட்டியிலே இருக்கிற பாய்ச்சன் ஆளை கொல்கிற அளவுக்கு போதாது. அதனால தைரியமா தின்னீங்க. ஆபீஸுக்கும் போனீங்க. போய். இல்லே நிஜம். உள்றாதே. ஆபீஸில் நான் அரை மயக்க நிலையிலே இருந்ததுக்கும் குமட்டி எடுத்ததுக்கும் ஸ்டெனோகிராஃபர் சாட்சியம் உண்டு. என்னை அட்டெண்ட் பண்ணின டாக்டர் சாட்சியம் இருக்கு. புத்திசாலித்தனமான நடவடிக்கை. தின்ன விஷம் ரத்தத்திலே கலக்கிறதுக்கு முந்தி சாட்சி வைச்சி வாந்தி எடுத்து டாக்டரை கூப்பிட்டு. வாவ். நல்லாவே நடத்தி இருக்கீங்க நாடகத்தை. முக்கியமான கேள்வியை கேட்காம விட்டுட்டீங்களே. என்ன அது. முட்டாளே. சாக்லேட்லே எப்படி விஷத்தை கலக்க முடியும்னு தயங்கினார். நீங்க கேட்கல்லேன்னாலும் பரவாயில்லே. நானே சொல்றேன். ஒவ்வொரு சாக்லேட் கட்டி பின்னாலும் கூரான கத்தியாலே வட்டமாக பெயர்த்து எடுத்து உள்ளே மருந்தை வைச்சு மூடி அழுத்தி தேய்ச்சா ஒட்டிக்கொண்டுவிடும். எல்லா சாக்லேட்டும் சரிகை பேப்பரில் கவர் பண்ணாம இருந்ததாமே. யார் சொன்னது. பார்த்தவர்தான் சொன்னார். மாதங்கன். அவரை போலீஸ்காரங்க விசாரிச்சப்ப இதை பற்றி குறிப்பிட்டு ஆச்சரியப்பட்டிருக்கார். நீ துப்பறியற போக்கை பார்த்தால் நீயே போலீஸில் புகார் செய்வே போலிருக்கே. தேவையே இல்லே. ஏற்கனவே என் சந்தேகத்தை சொல்லி அவங்க சந்தேகத்தின் பேரால் உங்களை கைது செய்ய வாரண்டோட வந்துகிட்டு இருக்காங்க. திணறினான். ஆனா பயப்படாதீங்க. நான் புகார் எதுவும் தரப்போகிறதில்லை. பின்னே பிளாக் மெயிலா பண்ண பார்க்கிறே. சே சே அதெல்லாம் ஒண்ணுமில்லே. அக்காவுக்காக காத்திருக்கேன். அதாவது உங்க மாமியாருக்காக. ஓஜ் கொட். மகளை பற்றி அவங்கதான் புகார் தரணும். அதுக்குதான் சக்தி அதிகம். வாசகம் சொல்லட்டுமா. என் மகள் சாவில் ஏதோ மர்மமிருக்கிறதாக நினைக்கிறேன். தற்கொலை செய்து கொண்டதாக நான் நம்பவில்லை அவன் சொல்ல. ஆவேசமாக ரத்தினவேலு பாய. ஒட்டி நின்ற ராஜாவும் நித்யாவும் பிரிந்து விலக. திறந்திருந்த வாசல் வழியாக தெரிந்தது ஜீப். போலீஸ் ஜீப். ஒன்று. யாரைத்தான் நம்புவதோ. மழை பெய்து கொண்டிருந்தது. ஆகாயமே உடைந்து கொட்டியது போல பெய்த பேய்மழை சென்னையையே மூழ்கடித்துவிடும் போலிருந்தது. நடுஇரவில் மின்சாரம் நின்று போய் ஊரே இருண்டு போனது. புரசைவாக்கத்தில் இருந்த 13ஆம் மாடியில் செல்போன் ஒரு வினாடி ஒலித்து நின்றது. அசந்து தூங்கிக் கொண்டிருந்த அம்பிகா ஒரு வினாடி செல்போன் ஒலியில் துடித்து எழுந்தாள். மெல்ல எழுந்து இருட்டில் தட்டு தடுமாறி செல்போன் அருகில் சென்று எடுத்தாள். யாரும் அவளை அழைக்கவில்லை. எஸ் வந்த ஒலியாக இருக்குமோ என்று சந்தேகமாக பார்த்தவளை அண்ணன் அருணிடமிருந்து வந்த செய்தி உலுக்கியது. செத்து கொண்டிருக்கிறேன் அம்பிகா. உடனே வா என்ற செய்தி அவளை மேலும் துடிப்புக்குள்ளாக்கியது. அண்ணன் செத்து கொண்டிருக்கிறானா. அவனுக்கு என்னவாயிற்று என்று எண்ணிய அம்பிகாவின் நெஞ்சம் துடித்து போனது. அண்ணனை செல்போனில் கூப்பிட்டாள். பரிதிக்கு புறத்தானு என்று யாரோ பெண் ஒருத்தி மலையாளத்தில் சொன்னாள். அருண் மதுராந்தகம்தானே போனான். ஏன் மலையாளத்தில் செய்தி வருகிறது. கேரளா எப்பொழுது போனான். எதற்கு போனான். அம்பிகாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. அம்பிகா சட்டக் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் தைரியமான பெண் என்றாலும் அவளையும் பயம் கவ்வியது. பிளாட் முழுவதும் இருண்டு போயிருந்தது. இடிச்சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. அருண் ஏன் செத்து கொண்டு இருக்கிறேன் என்று செய்தி அனுப்ப வேண்டும்.
அலுவலகத்தில் ஏதேனும் பிரச்சனையா? இதுவரை இதுபோன்ற செய்தி அவனிடமிருந்து வந்ததில்லையே. கேரளாவில் எங்கு போய் தேடுவது? அம்பிகா குழம்பித்தான் போனாள். ஜன்னலை திறந்து பார்த்தாள். மழை இன்னும் கொட்டிக் கொண்டிருந்தது. இந்த பேய்மழையில் எப்படி போவது? அண்ணன் அனுப்பிய செய்தியின் அர்த்தம் என்ன என்று புரியவில்லை. வயதான அச்சனிடம் சொல்வதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. உடல்நலமில்லாத அம்மையிடம் சொன்னால் தாங்கமாட்டாள். என்ன செய்யலாம் என்று யோசனை செய்தாள் அம்பிகா. தன்னால் தனியாக எதுவும் செய்ய முடியாது என்று அவளுக்கு புரிந்தது. உமேஷ் கிட்ட உதவி கேட்டால் என்ன? உமேஷ் அவளுடன் சட்டம் படிப்பவன். இனிய நட்பு இன்னும் காதலாக பரிமளிக்கவில்லை. ஆனால் அவள் மனதில் இருந்தான். உமேஷ் கட்டாயம் உதவுவான். செல்போன் சார்ஜ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வந்தது. இன்னும் சற்று நேரம் போனால் மொத்தமும் போய்விடும். உடனே உமேஷை வரச் சொன்னாள். உமேஷ் 10 நிமிடத்தில் வந்து விடுவான். இந்த கொட்டும் மழையில் நடிரவில் அவனுடன் வெளியில் செல்வதை பார்த்தால் யார் என்ன நினைப்பார்கள் என்று அவள் ஒரு வினாடி எண்ணினாள். ஆனால் அதற்கெல்லாம் இது நேரமில்லை. அருணை காப்பாற்ற உடனே புறப்பட்டாக வேண்டும். முதலில் அருண் எங்கிருக்கிறான் என்று தெரியவில்லை. உமேஷ் வரட்டும், வந்ததும் அவனிடம் கேட்கலாம் என்று சல்வார்கமிசை அணிந்து கொண்டவள் சார்ஜ் போன செல்லை எடுத்து கொண்டு மெல்ல வெளிக்கதவை திறந்தாள். பைக் ஹாரன் ஒலி கேட்டது. ஜன்னல் வழியாக பார்த்தாள். கீழே உமேஷ் பைக்கில் நிற்பது தெரிந்தது. விரைந்து வெளியில் செல்ல முயன்ற போது அம்மா தட்டுத்தடுமாறி அவள் படுத்திருந்த அறையிலிருந்து வெளியே வந்தாள். எங்கிருந்தாலும் யாருடன் வாழ்ந்தாலும் நன்றாக இரு என்றாள் ஈனஸ்வரத்தில். இவள் என்ன, அருணின் ஆபத்து புரியாமல் தான் யாருடனோ ஓடுவதாக நினைத்து விட்டாளோ? பெரும் மின்னல் வெடித்து சிதறியது. மின்னல் ஒளியில் அம்மையின் கண்களிலிருந்து நீர் வடிந்தது அவளுக்கு தெரிந்து மறைந்தது. பைக் ஒலி மீண்டும் கேட்டது. இப்பொழுது இவளிடம் சொல்ல நேரமில்லை. அருணை பற்றி சொன்னாலும் தாங்கமாட்டாள். தன்னை பற்றி என்ன வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளட்டும். பிறகு பார்த்து கொள்ளலாம். முதலில் அருணை காப்பாற்ற வேண்டும். பதற்றத்தில் ஒன்றும் சொல்லாமல் இருட்டில் மறைந்தாள் அம்பிகா. 2. பைக்கில் ஏறி உட்கார்ந்த அம்பிகாவிடம், என்ன அம்பிகா, எதற்கு வரச் சொன்னாய் என்றான் உமேஷ். சொல்றேன், முதலில் இங்கிருந்து புறப்படு, இந்த செல்லை சார்ஜில் போடு என்றாள். அண்ணா சாலை வரும் வரை ஒன்றும் பேசாமல் இருந்த உமேஷ் பேருந்து நிறுத்தத்தின் அருகில் நிறுத்தினான். சொல் அம்பிகா, என்னை ஏன் வரச் சொன்னாய்? கீழே இறங்கிய அம்பிகா பைக்கில் இருந்து செல்லை எடுத்தாள். சார்ஜ் கொஞ்சம் ஆகியிருந்தது. அருணிடம் இருந்து வந்த செய்தியை காட்டினாள். அருணை கூப்பிட்டாயா? பரிதிக்கு புறத்தானு என்று மலையாளத்தில் வருகிறது. நீயே பாரேன். அருண் மதுராந்தகம் தான் போனான். எப்பொழுது கேரளாவுக்கு போனான் என்று தெரியவில்லை. வந்த செய்தி அச்சத்தை கொடுத்தது. அதான் உன்னை கூப்பிட்டேன். கொஞ்சம் இரு. எனக்கு தெரிந்தவர் சைபர் குற்றப்பிரிவில் வேலை பார்க்கிறார். அவரிடம் பேசி பார்க்கிறேன். அருண் நம்பர் இது தானே என்றவன் யாரிடமோ பேசினான். அம்பிகா அவன் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவன் பேசி முடித்ததும், என்ன சொன்னார் என்றாள். கடைசியில் மலையின் கீழ் என்ற இடத்திலிருந்து செய்தி வந்தாக சொன்னார். அது எங்கு இருக்கு என்றாள். திருவனந்தபுரத்துக்கு அருகே. அங்கு எதற்கு போனான் என்று தெரியவில்லையே என்றாள் அம்பிகா. அம்பிகா, வேறு வழியில்லை. நாம் உடனே திருவனந்தபுரத்துக்கு போய் ஆக வேண்டும். மழை வலுத்தது. எப்படி போவது என்றாள் சோர்ந்து போய். பைக்கில் உட்கார். போய்விடலாம். கொஞ்சம் வேகமாக போவேன். இறுக்கி பிடித்துக்கொள் என்றான் உமேஷ். பைக்லே திருவனந்தபுரமா? முடியுமா என்று எண்ணியபடி அவள் பின்னால் ஏறி உட்கார்ந்தவுடன் வேகத்துடன் யாரிடமோ செல்லில் பேசிக்கொண்டே ஓட்டினான். அம்பிகா உமேஷை இறுக்கி பிடித்து கொண்டாள். இரவு நேரமானதாலும் மழை பெய்து கொண்டிருந்ததாலும் சாலையில் வாகனங்கள் அதிகம் இல்லை. ஸ்பிடா மீட்டர் 130ஐ தொட்டு பார்த்தது. திரிசூலம் வந்ததும் விமான நிலையத்தினுள் விரைந்து பைக்கை செலுத்தினான். இரவினிலும் விமான நிலையத்தில் கூட்டம் இருக்கத்தான் செய்தது. விமான நிலையத்தின் வாசலில் அவர்களுக்காக ஒருவன் காத்திருந்தான். அவனிடம் இருந்து டிக்கெட்டை வாங்கிக் கொண்ட உமேஷ் பைக்கை அவனிடம் கொடுத்துவிட்டு அம்பிகாவுடன் உள்ளே வேகமாக நுழைந்தான். பாதுகாப்பு சோதனை எல்லாம் முடிந்து திருவனந்தபுரம் செல்லும் விமானத்தில் இருவரும் ஏறினார்கள். சற்று நேரத்தில் விமானம் புறப்பட்டு ஆகாயத்தை கிழித்து கொண்டு சென்றது. இப்பொழுது சொல் அம்பிகா, அண்ணனுக்கு என்ன ஆச்சு என்றான் உமேஷ். கையில் பணம் எதுவும் இல்லை. எப்படி உன்னால்? இந்த உலகில் நட்பால் முடியாதது எதுவும் இல்லை அம்பிகா. சரி சொல்லு, அருணுக்கு என்ன ஆச்சு தெரியலையே. மதுராந்தகத்துக்கு தணிக்கைக்காக போகிறேன் என்று சொல்லி 2 நாளாகிவிட்டது. இப்பொழுது இப்படி செய்தி வந்திருக்கிறது. மலையின் கீழ் என்று சொன்னாய். அது எங்கே இருக்கு? நான் போனதில்லை. திருவனந்தபுரத்துக்கு அருகில்தான். நமக்கு திருவனந்தபுரத்திலே கார் தயாராக இருக்கும்.
இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? சரியாக 2 மணி நேரம். அதிகாலையில் அங்கு இருப்போம் என்றவன் இப்பொழுது சற்று தூங்கு. அப்பாவிடம் சொல்லாமல் வந்து விட்டேன். இப்பொழுது எழுப்புவானேன்? காலையில் சொல்லிக் கொள்ளலாம். இப்பொழுது கொஞ்சம் தூங்கு. இந்த சூழ்நிலையில் எப்படி தூக்கம் வரும்? என்ன செய்ய அம்பிகா? சற்று கண்ணை மூடி சாய்ந்திரு. காலையில் நமக்கு வேலை அதிகம் இருக்கலாம் என்ற உமேஷ் கண்களை மூடினான். அம்பிகாவுக்கு இருந்த அசதியில் அவளின் கண்கள் தானாக மூடினாலும் உள்ளம் உறங்கவில்லை. அதிகாலை 3:30 மணிக்கு விமானம் திருவனந்தபுரம் விமான நிலையத்தை அடைந்தது. அவன் சொன்னபடியே அவர்களுக்காக கார் தயாராக இருந்தது. காரின் சாவியை கொடுத்தவன் மாலையில் வருவதாக மலையாளத்தில் பறைஞ்சிட்டு போனான். 3 அதிகாலை என்பதால் மலையின் கீழ் செல்வதற்கு அவர்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அதுமட்டுமல்ல, வழிகாட்ட செல்போனில் வழிகாட்டி இருந்ததால் யாரையும் கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. காலை 4 மணியளவில் அவர்கள் மலையின் கீழ் வந்தார்கள். வரும் வழியிலேயே என்ன செய்ய வேண்டும் என்று உமேஷ் யோசித்து வைத்திருந்தான். மலையின் கீழ் வந்ததும் அவர்கள் முதலில் சென்றது மலையின் கீழ் காவல் நிலையம். காவல் நிலையத்திலிருந்தவர் அரை தூக்கத்திலிருந்தார். நன்றாக தமிழ் பேசினார். இன்ஸ்பெக்டருக்கு தொலைபேசியில் சொன்னார். சற்று நேரத்தில் இன்ஸ்பெக்டர் வந்தார். விரைப்பான யூனிஃபார்மில் இருந்த அவரின் காக்கி சட்டையில் சஜிவ் என்று எழுதியிருந்தது. கண்களில் சந்தேகம் இருந்து உமேஷ் செல்போனில் வந்த செய்தியை காண்பித்து அந்த செய்தி மலையின் கீழிலிருந்து வந்திருப்பதாகவும் உதவும்படியும் கேட்டான். இந்த செய்தியை அனுப்பியது யார் என்றார் இன்ஸ்பெக்டர் சஜிவ். எனது அண்ணன் அருண் என்றாள் அம்பிகா. மலையாளியோ? அம்மா பூர்விகம் இங்கு தமிழ்நாட்டில் தான். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஸ்தலம் எவ்விட என்றார் மலையாளத்தில். கரமண என்றவள். எனக்கு மலையாளம் தெரியாது, ஆனால் புரியும் என்றாள். சஜிவுக்கு சற்று ஆர்வம் அதிகமானது. இந்த மலையின் கீழில் தங்குவதற்கு பெரிய ஹோட்டல் கிடையாது. ஆனால் புதிதாக ஊருக்குள் வருபவர்களை கவனிக்க வழி உண்டு. இந்த 2 கார்கள் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கின்றன. ஒன்று திருநெல்வேலி, மற்றது செங்கல்பட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இதில் திருநெல்வேலி கார் திரும்பி போய்விட்டது. செங்கல்பட்டு கார் திரும்பவில்லை. எங்கே போயிருக்கும்? எங்கு போனாலும் தெரிந்துவிடும். அதனால் இங்குதான் இருக்க வேண்டும். உனது அண்ணன் செங்கல்பட்டிலிருந்து வந்தாரா? இதை பாருங்கள் என்றபடி மானிட்டரை காண்பித்தார். மதுராந்தகத்திலிருந்து வந்திருக்க வேண்டும். அந்த காரை எப்படி கண்டுபிடிப்பது? மானிட்டரில் நீங்கள் பார்ப்பது உங்கள் காரா? இல்லை. அருண் ஏன் இங்கு வந்தார்? தெரியவில்லை. அவர் மதுராந்தகம் சென்றது தணிக்கைக்காக. அங்கிருந்து இங்கு ஏன் வந்தார் என்று தெரியவில்லை. உங்கள் காரை இங்கு நிறுத்திவிட்டு என்னுடன் வாருங்கள். சந்தேகமான இடங்களை பார்ப்போம். இன்ஸ்பெக்டர் சொன்னபடி மூவரும் போலீஸ் ஜீப்பில் சென்றார்கள். உமேஷ் மீண்டும் யாருக்கோ போன் செய்தான். சிக்னல் இல்லை என்றும் ஆனால் அருண் செல் அங்குதான் இருக்க வேண்டும் என்ற செய்தி கிடைத்ததாகவும் சொன்னான். போலீஸ் ஜீப் மெல்ல போய்க் கொண்டே இருந்தது. இருட்டில் சரியாக தெரியாவிட்டாலும் உமேஷும் அம்பிகாவும் இருபுறமும் பார்த்து கொண்டே வந்தார்கள். அரசாங்க பாலிடெக்னிக் தாண்டி சற்று தூரம் வந்ததும் மரங்களும் சோலைகளும் சூழ்ந்த அந்த இடம் சற்று பயத்தை கொடுத்தது. மழை விட்டிருந்தது. வெண்ணிலவும் மெல்ல வெளியே வந்திருந்தது தெரிந்தது. நிலவின் வெளிச்சத்தில் அம்பிகா கவனித்து பார்த்து கொண்டிருந்தாள். சாலையிலிருந்து பார்க்கும் பொழுது ஆழத்தில் குளம் ஒன்றும் தெரிந்தது. இது என்ன குளம்? அன்னப்பாரா குளம். இப்பொழுது மழை பெய்வதால் நிரம்பி வழிகிறது. இல்லாவிட்டால் இத்தனை தண்ணீர் இருக்காது. ஜீப் மெல்ல சென்று கொண்டிருந்தது. அம்பிகா சட்டென்று கத்தினாள். ஜீப்பை நிறுத்த சொல்லுங்க. ஏன் என்று நினைத்த உமேஷ் ஒன்றும் சொல்லாமல் நின்ற ஜீப்பிலிருந்து இறங்கினான். ஜீப்பிலிருந்து இறங்கிய அம்பிகா சாலையில் ஓடி ஓரத்திலிருந்த ஒரு துணியை எடுத்தாள். உமேஷ் அருகில் விரைந்து சென்றான். அது துணியல்ல, கருநீல சட்டை. இது எங்க அண்ணன் சட்டை. செல் அவனது அல்ல. இங்கு எப்படி வந்தது? அவன் எங்கே என்றாள் படபடப்புடன். அதை வாங்கிப் பார்த்த உமேஷ் அது சென்னையில் தைக்கப்பட்டது என்பதை பார்த்தான். இன்ஸ்பெக்டரும் சற்று கவலையுடன் பார்த்தார். இவள் வந்திராவிட்டால் நம்மால் கண்டு பிடித்திருக்க முடியாது என்று அவர் மனதில் சிந்தனை ஓடியது. அவர் கண்கள் அன்னப்பாரா குளத்தை பார்த்தன. அதை பார்த்த உமேஷ் சற்று பயந்தான். சட்டையில் ஏதாவது இருக்கிறதா என்று பார்க்க செல் ஒன்று இருந்தது. அதைத் தவிர ஒரு பேப்பரும் இருந்தது. ஜீப்புக்கு வாங்க, நிதானமாக யோசனை செய்வோம் என்றார் இன்ஸ்பெக்டர் சஜிவ். கலக்கத்துடன் அம்பிகாவும் உமேஷும் வர இன்ஸ்பெக்டர் யோசனையுடன் ஜீப்புக்கு வந்தார். ஜீப்பில் இருந்த விளக்கை போட்டு அந்த பேப்பரில் என்ன இருக்கிறது படியுங்க என்ற சஜீவின் முகத்தில் ஆழ்ந்த சிந்தனை ஓடிக்கொண்டிருந்தது. இது ஏதோ ஆண்டு கணக்கு போல தெரிகிறது. அதில் சொத்துகள் என்ற இடத்தில் கோடிட்டு இருக்கிறது. இது யார் கணக்கு?
உங்கள் அண்ணன் அருண் எதற்காக மதுராந்தகம் போனார். அருண் தணிக்கை தொழில் செய்து வந்தார். அவரின் முக்கியமான கிளையண்ட் கணக்கை சரிபார்க்க மதுராந்தகம் போனான் என்று நினைக்கிறேன். கிளையண்ட் பெயர் தெரியுமா? அம்பிகா சற்று யோசித்தாள். மலையின் பெயர் போல இருக்கும். ஞாபகம் வரவில்லையே. அவனுக்கு இங்கு சொத்துகள் இருக்கிறதா? தெரியவில்லையே. அதை பார்க்க வந்திருப்பானோ? யோசிக்க வேண்டும். முதலில் அருணை கண்டுபிடிக்க வேண்டும். ஒன்னு செய்யலாம். அம்பிகா, நீங்க காவல் நிலையத்தில் இருங்க. நானும் இவரும் சற்று விசாரித்து வருகிறோம் என்ற இன்ஸ்பெக்டர் ஜீப்பை காவல் நிலையத்திற்கு திருப்பினார். அதற்குள் விடிய ஆரம்பிக்க அம்பிகா காவல் நிலையத்தில் இறங்கினாள். விமான நிலையத்திலிருந்து வந்த காருக்குள் அம்பிகா செல்ல மீண்டும் உமேஷும் இன்ஸ்பெக்டரும் அன்னப்பாரா குளத்தருகே வந்தார்கள். ஏன் அம்பிகாவை வேண்டாம் என்று சொன்னீங்க? எல்லாம் காரணமாகத்தான். வாங்க, சந்தேகமான இடங்களை பார்ப்போம் என்றார் இன்ஸ்பெக்டர். அன்னப்பாரா குளம் அவர்களை வா வா என்று அழைத்தது. 4 உமேஷுடன் இன்ஸ்பெக்டர் மலையின் கீழ் முழுவதும் சுற்றி வந்தார். ஊரில் இருக்கும் சந்து பொந்தெல்லாம் இருவரும் கூர்ந்து கவனித்து பார்த்தார்கள். மழை மீண்டும் பொழிய ஆரம்பித்தது. அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி தமிழ்நாட்டு கார் எதுவும் அனாதையாக நிற்கவில்லை. உயரமான மரங்களுக்கு நடுவில் 3 அடுக்கில் இருந்த கோயிலை பார்த்து ஒரு நிமிடம் உமேஷ், நான் வந்த காரியம் வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணினான். இது என்ன கோவில் என்ற உமேஷை சற்று வியப்பாக பார்த்து, கிருஷ்ணன் கோவில். பார்த்தால் தெரியவில்லையா என்ற சஜீவ், இப்பொழுது மூடியிருக்கும். காலையில் திறக்கும். எல்லா வேலையும் முடியட்டும். நானும் வருகிறேன், போகலாம் என்றார். ஜீப் மேலும் போக ஆரம்பித்தது. மரங்களும் செடிகொடிகளும் அதிகமாக ஆரம்பித்தன. நிலவு வெளிச்சம் குறைய ஆரம்பித்தது. அந்த இடம் சற்று பயத்தை கொடுத்தது. சற்று தள்ளி ஒரு பாழடைந்த வீடு தெரிந்தது. அது யார் வீடு என்றான் உமேஷ். அவனை சற்று சந்தேகமாக பார்த்த இன்ஸ்பெக்டர் சஜீவ், இதன் சொந்தக்காரர் இமயன் சென்னையில் இருக்கிறார் என்பார்கள். நான் பார்த்ததில்லை. யாரும் இங்கில்லை என்றார். உமேஷ் கூர்ந்து கவனித்தான். அரை குறை நிலவின் ஒளியில் கார்கள் வந்து போனதற்கான தடங்கள் தெரிந்தன. ஜீப் அங்கிருந்து புறப்பட்டு போனது. ஊரை சுற்றி வந்தவர்கள் மீண்டும் அருணின் கருநீலச் சட்டை கிடைத்த இடத்துக்கு வந்தார்கள். அதையும் தாண்டி சற்று தள்ளி அரசினர் கல்லூரியின் வாசலில் நிறுத்தினார்கள். அதன் எதிரில் அன்னப்பாரா குளத்துக்கு செல்ல சரிவான வழி இருந்தது. ஜீப்பை நிறுத்திய இன்ஸ்பெக்டருக்கும் என்ன செய்வதென்று புரியவில்லை. ஊருக்குள் வந்த கார் கட்டாயம் வெளியே செல்லவில்லை. ஊருக்குள்ளும் இல்லை என்றால் எங்கு போயிருக்கும்? அவர் மனது ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தது. அது எங்கேயோ இங்குதான் இருக்க வேண்டும். அது அருண் வந்த கார் தானா? உமேஷ் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தவன், அதோ அங்கே என்று கத்தினான். என்ன? எது? எங்கே என்றார் இன்ஸ்பெக்டர். அங்கு பாருங்கள், ஒரு வாட்ச் கிடக்கிறது. சேற்றில் வாட்ச் கிடப்பது போல தெரியவில்லை என்றபடி உமேஷ் கீழே இறங்கி ஓடினான். இன்ஸ்பெக்டரும் கீழே இறங்கிய அவனை தொடர்ந்தார். உமேஷ் சொன்னது உண்மைதான். அங்கு விலை உயர்ந்த வாட்ச் கீழே கிடந்தது. அதை எடுத்த உமேஷ் அதை கவனித்து பார்த்தான். அதில் அருண் என்று எழுதியிருந்ததை பார்த்து, இது அருண் வாட்சாகத்தான் இருக்க வேண்டும் என்றபடி அவரிடம் கொடுத்தான். அருணின் சட்டை கிடைக்கிறது, வாட்ச் கிடைக்கிறது. அப்படியானால் அவன் இங்குதான் இருக்க வேண்டும் என்றவர் அவர்கள் இறங்கி வந்த பாதையை உற்று பார்த்தார். உமேஷும் கவனித்தான். மழை பெய்திருந்தாலும் அந்த இடத்தில் கார் ஒன்று சறுக்கிக் கொண்டு சென்ற பாதை அரைகுறையாக தெரிந்தது. உமேஷ், தானே உங்க பெயர்? இதை பார்த்தால் எனக்கு ஒன்று தோன்றுகிறது. அருண் வந்த கார் இங்கு வந்திருக்க வேண்டும். வந்தது திரும்பியும் போகவில்லை. அப்படியானால் என்று யோசித்தபடி சற்று நிறுத்தினார். அவர் சொன்னதை உமேஷ் புரிந்து கொண்டான். கார் சென்ற தடத்திலே சற்று தூரம் சென்று பார்த்தான். அது குளத்தை நோக்கிச் சென்றதை அருண் யூகித்தான். அப்படியானால் கார் இந்த குளத்துக்குள் விழுந்திருக்குமா? அருண். அவனும் உமேஷால் சிந்திக்க முடியவில்லை. அம்பிகாவிடம் சொல்லி விடலாமா என்றபடி செல்லை தேடினான். ஆகா, அதை விமான நிலையத்திலிருந்து தான் வந்த காரில் வைத்துவிட்டு வந்துவிட்டோமோ? அவன் செல்லை தேடியதும் அவனின் நோக்கத்தை புரிந்து கொண்ட இன்ஸ்பெக்டர், அவசரப்படாதீர்கள். நீங்க சொன்ன அருண் வந்த கார் இந்த குளத்துக்குள் மூழ்கியிருக்கலாம். இதை தனியாக செய்ய முடியாது. குளத்தில் மூழ்கிப் பார்க்க ஆட்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மூழ்கி உள்ளே கார் இருக்கிறதா என்று உறுதி செய்யட்டும். அதன் பிறகு அதை எடுக்க ஏற்பாடு செய்வோம். பெரிய அதிகாரிகளிடம் சொல்ல வேண்டும் என்ற இன்ஸ்பெக்டர் யாரையோ செல்லில் கூப்பிட்டார். சற்று நேரத்தில் சட்டை போடாமல் வேட்டி மட்டும் கட்டிய 4-5 பேர் வந்தார்கள். அதற்குள் நன்றாக விடிந்தும் விட்டது. மலையாளத்தில் அவர்களை குளத்தில் மூழ்கி பார்க்க சொன்னது உமேஷுக்கு புரிந்தது. அடுத்த 15 நிமிடங்கள்
குளத்தில் தெரிந்த தலை ஒன்று உள்ளே கார் ஒன்று இருப்பதாக மலையாளத்தில் சொன்னது. மீண்டும் இன்ஸ்பெக்டர் வேறு யாருக்கோ போன் செய்து அனுமதி கேட்டார். சற்று நேரத்தில் பெரிய லாரி போன்ற வாகனம் ஒன்று வந்தது. உமேஷ் அசந்து போய் பார்த்து கொண்டிருந்தான். குளத்திலிருந்த காரில் இரும்பு கயிறுகள் பிணைக்கப்பட்டன. மெல்ல வெளியே இழுக்கப்பட்ட கார் கரையில் நிறுத்தப்பட்டது. உமேஷ் எதிர்பார்த்தது போல் காரின் பின் இருக்கையில் சட்டை இல்லாமல் பனியன் மட்டும் போட்ட அருண் சாய்ந்து கிடந்தான். உமேஷ் காரின் கதவை திறக்க முயன்றான். முதலில் திறக்க மறுத்தது. 2 முறை இழுத்ததும் திறந்தது. அருணை தொட்டு பார்க்க சில்லென்று இருந்த அவன் இறந்து போயிருந்தான். எதையும் கலைக்காதீர்கள், இது கொலை கேசு. பெரிய அதிகாரிகளிடம் சொல்ல வேண்டும். இல்லை உயிர் இருக்கிறதா என்று பார்த்தேன் என்ற உமேஷ் மீண்டும் அவன் பேண்ட் பையை தடவினான். ஆகா, கிடைத்து விட்டது என்று எண்ணியபடி இன்ஸ்பெக்டர் செல்போனில் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த ஈரமான காகிதத்தை எடுத்து பத்திரமாக தனது பர்சில் வைத்தான். ஒரு நிமிடம் கிடைத்தால் அதை போட்டோ எடுத்து அனுப்பி விடலாம் என்று எண்ணிய உமேஷுக்கு ஒரு நிமிடமும் கிடைத்தது. ஆனாலும் செல் இல்லாததால் அவனால் நினைத்ததை செய்ய முடியவில்லை. 5. அம்பிகாவுக்கு போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே செல்ல விருப்பமில்லாததால் அவர்கள் வந்த காரிலே உட்கார்ந்து கொண்டாள். ஏன் என்னை தவிர்த்தார்கள் என்ற எண்ணம் அவளை அலைக்கழித்தது. காரின் கதவை நன்றாக அடைத்தவள் வெளியே மழை மீண்டும் பொழிய ஆரம்பித்ததை பார்த்தாள். அவள் மனது மழையை அனுபவிக்க உரிய நிலையில் இல்லை. அருண் எங்கே போயிருப்பான்? அவனது சட்டை ஏன் குளத்தருகே கிடக்கிறது என்று அவள் அடிமனது வலிக்க அவளின் கவனம் காரின் டாஷ்போர்டிலிருந்த செல்லின் மீது விழுந்தது. இது உமேஷ் செல்போன் அல்லவா என்று நினைத்தவள் அதை எடுத்தாள். அதை திறக்க அவள் எந்த சிரமமும் படவில்லை. தான் உமேஷை அழைப்பதற்கு 5 நிமிடத்துக்கு முன்னால் அவனை இமயன் அழைத்திருந்தான். யார் இந்த இமயன்? எதற்காக கூப்பிட்டிருப்பான் என்ற சிந்தனை அவளை மேலும் செல்போனில் தேட வைத்தது. அவர்கள் பேசியது செல்போனில் ரிக்கார்ட் ஆகியிருந்தது. என்ன பேசியிருப்பார்கள் என்று கேட்க ஆரம்பித்தவள் அப்படியே அரண்டு போனாள். உமேஷ், நீ செய்ய வேண்டியது ஒன்று தான். அருணிடம் ஒரு பேப்பர் இருக்கும். அதில் 24 எழுத்துகள் எழுதப்பட்டிருக்கும். அதை எப்படியாவது எடுத்து வந்து விடு. அருண் எங்கு இருக்கிறான்? மலையின் கீழ் போய் கொண்டிருக்கிறான். அவனிடமிருக்கும் அந்த பேப்பர் எனக்கு கட்டாயம் வேண்டும். என் உயிரே அதில்தான் இருக்கிறது. நீ செய்து விடுவாய் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கு. எதற்கு? அருண் அவனுக்கு கொடுத்த வேலையை செய்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவன் அதை மீறிவிட்டான். என்ன மீறிவிட்டான்? அவனிடம் அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய கணக்குகளை தணிக்கை செய்ய சொல்லியிருந்தேன். ஆனால் அதை மட்டும் அவன் செய்யவில்லை. வேறு என்ன செய்தான்? உண்மையான கணக்குகளை பார்க்க ஆரம்பித்தான். அப்படி பார்க்க ஆரம்பித்தவன் என்னுடைய சொத்துகள் இருப்பதை கண்டுபிடித்துவிட்டான். அது மட்டுமில்லாம அது இருக்கும் இடத்தையும் கண்டுபிடித்து மலையின் கீழ் செல்ல எத்தனித்த போதுதான் எனக்கு வேறு வழியில்லை. நான் மறைத்து வைத்துள்ள செல்வம் அரசாங்கத்துக்கு தெரிந்தால் நான் தொலைந்தேன். சிறைக்கும் செல்ல வேண்டியிருக்கும். மிகவும் இரகசியமாக அந்த குறியீட்டை வைத்திருந்தேன். அதை கண்டுபிடித்து எடுத்து கொண்டு செல்லும் பொழுதுதான் எனக்கு வேறு வழியில்லை. என்னுடைய ஆட்களையும் அவனை தொடர்ந்து அனுப்பினேன். அவர்களும் தொடர்ந்து சென்றார்கள். அவர்கள் அவனை கண்டுபிடித்தார்கள். அப்பொழுது ஏற்பட்ட சண்டையில் அருணை காருடன் குளத்தில் தள்ளிவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதாக சொன்னார்கள். நான் அவனை கொல்லச் சொல்லவில்லை. அவர்களுக்கு வேறு வழியில்லை என்று சொன்னார்கள். இரவினில் நடந்தாலும் யாராவது பார்த்து இருப்பார்களோ என்று திரும்பி வந்துவிட்டார்கள். ஆனால் அருணின் செல்லை அவர்கள் கொண்டு வந்துவிட்டார்கள். அவர்களை வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டேன். எனக்கு வேறு வழியில்லை. அதை நீ எப்படியாவது எடுத்து வந்துவிடு. நான் மலையின் கீழ் போகவா? நீ போகத்தான் வேண்டும். அருணின் தங்கை உனது தோழி தானே. அருணின் செல்லிலிருந்து அவளுக்கு ஒரு செய்தி வரும். அதை பார்த்து அவள் துடித்துப் போவாள். உன்னை கட்டாயம் கூப்பிடுவாள். நீ அவளுடன் போ. அவளை எதற்கு கூட்டிச் செல்ல வேண்டும்? எல்லாம் இயற்கையாக இருக்க வேண்டும். அது அவளை கூட்டிச் சென்றால் மட்டும் தான் முடியும். அது மட்டுமல்லாமல் அருணை அவர்கள் பார்த்தபோது அவன் சட்டை போடவில்லை என்றார்கள். போலீஸ் என்ன செய்கிறது என்று எனக்கு தெரிய வேண்டும். இந்த செல்லை பயன்படுத்தாதே. முடிந்தால் உடைத்துவிடு. நீ செய்ய வேண்டியது அவனிடம் இருக்கும் அந்த பேப்பர். அதை எடுத்து கொடுத்தால் எனக்கு போதும். இதற்காக உனது கணக்கில் 2 கோடி போடப்படும். விரைவில் முடித்து வா. அம்பிகா அதிர்ந்து போனாள். இது என்ன சூழ்ச்சி? அண்ணனுக்கு என்னதான் ஆச்சு? இந்த உமேஷ் என்னிடம் நல்லவன் போலல்லவா நடிக்கிறான். இது எல்லாமே நாடகமா? உமேஷை நம்பி மோசம் போனேனே. இவன் இப்படி ஏமாற்றுவனா? நான் இப்பொழுது என்ன செய்ய? இமயனை கூப்பிடலாமா என்று நினைத்தாள். இல்லை, அவர்கள் போக்கில் விட்டுப்பிடிப்போம். என்னிடம் பேசிய பிறகு அவன் யாரிடமும் பேசவில்லை.
அப்படியென்றால் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்டுக்கு பேசுவது போல நடித்தானா? நண்பனிடம் பேசியதாக சொன்னதும் பொய்தானா? இவனை எப்படி நம்பினோம்? எப்படி இப்படி துரோகியாக மாறினான்? இந்த உலகத்தில் எல்லாமே பணம்தானா? செல்போனை இருந்த இடத்தில் வைத்து விட்டு அப்படியே சாய்ந்தாள். 5 நிமிடத்துக்குப் பிறகு எதற்கும் திருவனந்தபுரம் கமிஷனர் அலுவலகத்துக்கு சொல்லிவிடுவோம். என்ன சொல்லுவது என்று சிந்தித்தாள். தான் சென்னையிலிருந்து மலையின் கீழ் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் அபாயத்தில் இருப்பதாக சொன்னால் அவர்கள் உதவி செய்யலாம். தனது செல்போனை எடுத்து அப்படியே சொன்னாள். மனதில் அழுது கொண்டே உமேஷ் இமயனிடம் பேசியதை தனது செல்போனுக்கு மாற்றி அதையும் அனுப்பினாள். யாராவது வரலாம், அருணை எப்படியாவது காப்பாற்றினால் போதும் என்று அவள் சிந்தனை செல்ல, வெகு தூரம் வந்த களைப்பும் அருணை பற்றிய கவலையும் அவளை ஆட்கொண்டு சரிய வைத்தது. அம்பிகா மயங்கிய நேரத்தில் உமேஷ் அந்த இடத்திலிருந்து விலக விரும்பினான். இன்ஸ்பெக்டரிடம் செல்போனை காரில் விட்டுவிட்டு வந்தது அவனுக்கு கலக்கத்தை கொடுத்தது. சார், என்னுடன் வந்த அம்பிகா மிகவும் பயந்து போயிருக்கலாம். நான் போகிறேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகிறேன். அந்த பெண்ணிடம் எப்படி சொல்வது என்று புரியவில்லை என்றான். சரி போங்க, நான் இங்குதான் இருந்தாக வேண்டும். இன்னும் சில நிமிடங்களில் பெரிய அதிகாரிகள் வந்து விடுவார்கள். பின்பு அவர்கள் சொல்வதை நான் கேட்க வேண்டும். அங்கிருந்து எங்கும் போய்விடாதீர்கள். ஒரு நிமிடம் இருங்கள். ஸ்டேஷனிலிருந்து கான்ஸ்டபிள் ஒருவனை வரச் சொல்கிறேன். அவனுடன் செல்லுங்கள். உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமல்லவா? இவர் ஏன் எப்படி இறந்தார் என்று தெரியவில்லை. 5 நிமிடத்தில் பைக்கில் வந்து விடுவான். நீங்க இங்கிருந்து நடந்து போகிறதும் கடினம் என்றார் எதையோ யோசித்துக் கொண்டு. அவரை மீறி செல்ல உமேஷுக்கு விருப்பமில்லை. சென்றால் சந்தேகம் வரலாம் என்று நினைத்தவன் இன்ஸ்பெக்டர் சொன்னபடி வந்த கான்ஸ்டபிளுடன் பைக்கில் சென்றான். அவன் போலீஸ் ஸ்டேஷன் வரும் பொழுது அம்பிகா காரில் மயங்கி இருந்தாள். அவள் விழிக்கும் முன்பு அனுப்பி விடவேண்டும் என்று தனது செல்போனை எடுத்து அதில் தான் கொண்டு வந்த ஈரப்பேப்பரை போட்டோ எடுத்து அனுப்ப எத்தனித்தபோது காரை சுற்றி பலர் நிற்பது தெரிந்தது. ஏன் இத்தனை போலீஸ் என்று அவன் எண்ணுவதற்குள், நீங்க தானே உமேஷ், உங்களை கைது செய்கிறோம் என்றார் அங்கு இருந்த போலீஸ் அதிகாரி. நான் என்ன தப்பு செய்தேன் என்று அவன் கேட்பதற்குள் அவனிடமிருந்து செல்போனும் அவன் கைகளிலிருந்த பேப்பரும் பிடுங்கப்பட்டது. நீங்கள் சொல்ல வேண்டியதை நீதிமன்றத்தில் சொல்லிக் கொள்ளுங்கள் என்றபடி அவனை இருவர் பிடித்து கொள்ள அம்பிகா மயக்கத்திலிருந்து விழித்தாள். முதலில் நடப்பது கனவா நனவா என்று அவளுக்கு புரியவில்லை. பிறகு புரிந்தது. அதற்குள் ஆம்புலன்ஸ் வர அதிலிருந்த அருணை பார்த்து கதறினாள் அம்பிகா. ஆம்புலன்ஸை தொடர்ந்து போலீஸ் ஜீப் செல்ல, ஜீப்பின் பின்னால் இருந்த உமேஷ், நீயா என்று அவளையே பார்த்தபடி சென்றான். அம்பிகாவின் மனது கலங்கி கண்ணீர் ஆறாக பெருகியது. என்ன செய்ய? அண்ணன் அருண் உலகை விட்டு போய்விட்டான். உமேஷ் அவள் மனதிலிருந்து போய்விட்டான்.